ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம டயாக்கு ஒரு எஃப்எஃப் பார்த்துடலாமா? ஆ வாங்க. இப்போ என்னென்னா ஸ்டார்டிங்கில் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, ஒயன்ஸ் ஹோம் தான். அப்போ வந்து டயங்கா வாட்ஸ்அப் ப்ரோ அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க. இது கேட்டோடனே டயாங்க்கு வந்து ஒரு மாதிரி ஹார்ட்டில் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு பெயின் வருது. அந்த நீங்கள் ப்ரோ கோட் யூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, அது கேட்டோன்னே அதோட நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ உன்னோட கோல்டு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவட ஓகே தான் அப்படின்னு. அப்போ வந்து உங்களோட அம்மா கூப்பிட்றாங்க, ஒயன் டயங்கா வாங்க வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு. அவட நீங்களும் ஆமாம் எனக்கு பசிக்குது வாட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்க, டயங்கா கூட்டிகிட்டு போகிறீங்க. நீங்களும் அப்போ வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. என்னன்னா வந்து நீங்களும் டயாங்கும் வந்து சைல்ட்ஹுட்லேருந்தே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தான், ஓகேவா? அப்போ வந்து அவங்களோட அம்மா கேட்குறாங்க, "டேங்கா உங்கள் அம்மா எப்படிப்பா உங்கள் அம்மா எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து டேங்கா, நல்லா இருக்காங்க ஆன்ட்டி. அவங்களும் உங்கள பார்க்கணும்னு சொன்னாங்க. ஏதோ இன்னைக்கு ஏதோ சும்மா ஒரு சின்ன குட்டி பார்ட்டி மாரி இருக்கா. அதனால இங்கே வந்துருவீங்களாம் சொல்ல சொன்னாங்க. நான் தான் மறந்துட்டேன்" அப்படின்னு. அப்படியா? சூப்பர்ல அப்படின்னு. அதோட நீங்க திரும்பவுமா? அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. டேங் வந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அப்போ என்ன பண்ணுறாங்க, சரி அப்போ நான் போறேன். நீங்க என்ன பண்ணிடுங்க, நேரா வீட்டுக்கு இங்கே வந்துருங்க. ஓகேவா? அப்புறம் டேங் நீ வந்து அவளை கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு. அதோட டேங் சொல்றாரு, நான் பார்த்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்போ நீங்க சொல்றீங்க, ஐயா அப்போ நம்ம இன்னைக்கு வீட்டில் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு நீங்க என்ன பண்ணுறீங்க, டேங்கை பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து அப்படியே நீங்கள் வந்து அந்த சாப்பிட்டுட்டு அவர் சொல்கிறாரு, வேகமாக சாப்பிடு நம்ம போகணும் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. அதோட என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறீங்க. அப்போது நீங்கள் போயிட்டுருக்கும்போதே நீங்களும் தயங்க வந்து உங்கள் ஸ்கூல் இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் தான் படிக்கிறீங்க, ஓகேவா? அப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கும்போதே நீங்கள் வந்து சும்மா நீங்களா ஒரு நாள் ஏதாச்சும் ரேண்டம் ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் பேசிட்டு போகிறீங்க. எப்போவுமே நீங்கள் வந்து டயங்கிட்ட வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் நீங்கள் பேசிடுவீங்க. அது கஷ்டமோ எதனாலும் ஹாப்பி நியூஸோ எதனாலும் வந்து சொல்லிடுவீங்க. டயங்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி அவர்கிட்ட பேசும்போது அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்போ வந்து அவர் வந்து உங்கள எல்லா இடத்துலயுமே நம்புவாரு. நீங்க வந்து அவருக்கு எதனால அவருக்கு ப்ராப்ளம்னாலும் அவரும் உங்ககிட்ட தான் வருவாரு. வந்து எந்தலாம் அட்வைஸ் கேட்டுட்டு போயிட்டு அந்த மாரி இது பண்ணுவாரு. அப்போ வந்து கேட்குறாரு, "சரி ஒயன்" அப்படின்னு சொல்றாரு. அவங்க, என்ன சொல்லு" அப்படின்னு. "நான் யாரையாச்சும் டேட் பண்ணட்டா?" அப்படின்னு கேட்குறாரு. இத கேட்டோனே உங்களுக்கு வந்து ஒரு மாரி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு இந்த கொஸ்டினால. அப்போ நீங்க வந்து, "ம் அது உன்னோட பர்சனல் மேட்டர் தானே. உனக்கு யாரையும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீ வந்து டேட் பண்ணு. ஆனா அது வந்து ஒரு மியூச்சுவல் ஒப்பீனியனா இருக்கணும். நீ வந்து யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ம் உனக்கே தெரியும்ல, உன்னோட ஒப்பீனியன் பத்தி தெரியும்ல, அவங்களோட ஒப்பீனியன் தெரியும்ல. ஆனா என்ன பொறுத்தவரை என்னன்னா, ஆ இந்த டேட்டிங்லாம் வந்து யூஸ்லெஸ் தான்" அப்படின்னு. அவர் கேட்குறாரு, "ஏன்?" அப்படின்னு. அவரும் நீங்க சொல்லுங்க, ஏன்னா நான் வந்து இப்போ என்னைய கேட்டா நான் வந்து என்னோட ஸ்டடீஸில தான் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். என்னோட கெரியரை வந்து சக்ஸஸ் பண்ணி என் பேரண்ட்ஸை வந்து நான் அப்படியே என்னை பார்த்து ப்ரௌடாக வைப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. அந்த டோட்டல் மேதாவி மாதிரி. அதோட பார்த்தா அவரு ம் நான் நினச்சிட்ருக்கேன் பேசாம நான் போயிட்டு டைரக்ட்டா வந்து மேரேஜ் ப்ரப்போசல் வச்சிடலான்னு. நீங்க சிரிக்கிறீங்க. நான் உன்னைய டேட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடா மேரேஜ் வர போற? யாராச்சும் இந்த வயசுல மேரேஜ் பண்ணுவாங்களா? உன் வயசு என்ன? அப்படின்னு. அவட டேங் வந்து சிரிச்சுட்டு போறாங்க. அப்போ நீங்க 2 பேரும் அப்படியே வந்து ஸ்கூலுக்கு போறீங்க. அங்க வந்து ஆ உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் என்ன வச்சுக்கலாம்? இலியானான்னு வச்சுக்குவோம், ஓகேவா? இலியானா. அப்போ வந்து அவன் என்ன பண்றான், வந்துட்டு "ஒயன் என்ன நீ உன்னோட கூட வந்திருக்கியா?" அப்படின்னு வந்து உங்கள டீஸ் பண்றா. அதோட "யாஹ்! அதென்ன என்னோட அது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, வேற ஒண்ணும் இல்ல ஓகேவா?" அப்படின்னு. இது கேட்டோனே டயாங்க்கு வந்து ஒரு மாரி ஹர்ட் ஆகுது. அதனால அவர் என்ன பண்றாரு, நீங்க அவர பார்க்குறீங்க. பார்த்துட்டு சொல்றீங்க. அவரும் மண்டையாட்டுறாரு. அப்போ வந்து மார்கோ இருக்கான். மார்கோ, இலியானா, நீங்க டேங் 4 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா மார்கோ, டேங் க்ளோஸு. நீங்களும் இலியானாவும் க்ளோஸ். ஓகேவா? அப்போ வந்து மார்கோ என்ன பண்றான், டேய பார்த்துட்டு உங்கள பார்த்துட்டு கேட்குறான், "அப்ப நீ வந்து டேய லவ் பண்ணலையா?" அப்படின்னு. அப்போ நீங்க சொல்றீங்க, ப்ரோ
எனக்கு பிடிக்கும் டயாங்க. ஆனா ஒரு ஃப்ரெண்டா பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ வந்து டயாங் விட்டா அழுதுருவாரு போல. ஏன்னா அவர் வந்து உங்கள ஒன் சைடா லவ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ என்ன பண்றாரு, "கைஸ் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. வாங்க போவோம்." அப்படின்னு என்ன பண்றாரு, கூட்டிட்டு போயிறாரு. நீங்களும் வாங்க வாங்க போவோம் அப்படின்னு. அப்போ வந்து அப்படியே போறீங்க. ஆனா வந்து அ இப்படி போயிட்டுருக்கும்போதே டயாங் கண்லேருந்து ஒரு மாரி கண்ணீர் வருது. டயாங் வந்து என்ன மாரி ஒரு கேரக்டர்னா, சில சில பசங்க பார்த்துருக்கீங்களா? எமோஷன்ஸ் எல்லாம் சில பேர் வந்து வெளிய விடாம இருப்பாங்க. மோஸ்ட்லி பசங்கள பொறுத்தவர அந்த அழுக மாட்டாய்ங்க. ஆனா டேயாங் அப்படி கிடையாது. டோட்டலி ஒரு குழந்த தான். என்னதான் இருந்தாலும் அவர்னால அந்த ஃபீலிங்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அழுதுருவாரு. சின்ன புள்ள மாதிரி. ஓகேவா? அப்போ வந்து டேயாங் என்ன வைப் பண்றத வந்து மார்கோ பார்த்துட்டான். பார்த்துட்டு, "சர்ரா ஃபீல் பண்ணாத. கூடிய சீக்கிரத்தில அவ புரிஞ்சுக்கிருவா. அது வர நீ வந்து கிவ் அப் பண்ணாத." அப்படின்னு டேயாங் என்ன பண்றாரு, மண்டைய ஆட்டிட்டு கிளாஸ்க்கு போயிறாங்க. அப்புறம் வந்து அந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சுட்டு நீங்க வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. அப்போ போம்போது வழியில வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் மாதிரி இருக்கு. அந்த வண்டி இருக்கும்ல, அது மாரி இருக்கு. உங்களுக்கு அத பார்த்தோனே ஆசையா இருக்கு. ஆனா உங்க கையில இப்போ வந்து அமௌண்ட் இல்ல. ஓகேவா? நீங்க காசு கொண்டு வரல. அதனால என்ன பண்ணுங்க, அப்படியே யோசிச்சுட்டே போறீங்க. அப்போ வந்து ரேங்க் பார்க்குறாரு. அவருக்கு தெரியும் உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்னு. அதனால என்ன பண்றாரு, "ஏன் ஏன் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது? அ நான் ட்ரீட் வைக்கிறேன்." அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு வந்து அப்படியே கண்லாம் விரிஞ்சிருச்சு. "ஐயா! தேங்க் யூ டே. நீ தான் இங்க இருக்கிறதுலே பெஸ்ட்டு தெரியுமா?" அப்படின்னு. டேங் வந்து உங்களோட சைல்டிஷ பார்த்துட்டு சிரிக்கிறார். சிரிச்சுட்டு, நீ க்யூட்டா இருக்க தெரியுமா? இந்த மாரி பிஹேவ் பண்ணும்போது." அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து, எனக்கு தெரியும். அ ஆனா வந்து நானே அத சொல்லக்கூடாது. ஆனா சொல்றேன். என்னைய மேரேஜ் பண்ணிக்க போற அந்த கேய் வந்து ரொம்ப லக்கியான ஆளு. ஏன்னா இந்த மாரி க்யூட்னஸ டெய்லி பார்த்துட்டே இருக்கலாம்ல." அப்படின்னு நீங்க வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஓகேவா? ஸோ நீங்க வந்து இது பண்ணிடுறீங்க. டேங்க் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு ஒரு விதத்தில சந்தோஷமாவும் இருக்கு. ஒரு விதத்தில பயமாவும் இருக்கு. ஒருவேளை அவர் அந்த லக்கியஸ்ட் கேயா ஆயிற மாட்டாங்களோ! அப்படின்னு அவருக்கு ஒரு மாரி பயமா இருக்கு. அப்போ வந்து "ஏன் டேங்கா என்ன அடிக்கடி ஜோன் அவுட் ஆகிர்றியே என்னது?" அப்படின்னு. ஒண்ணும் இல்ல" அப்படின்னு. பார்த்தா அந்த ஐஸ்கிரீம் ஷாப் கேட்குறாங்க, "அ என்ன என்ன ஃப்ளேவர் வேணும் உங்க 2 பேருக்கும்?" அப்படின்னு. பார்த்தா நீங்க வந்து அப்படின்னு வாயில வைக்கிறீங்க. பார்த்தா சாக்லேட் அப்படின்னு. அப்புறம் நீங்க வந்து ஸ்ட்ராபெர்ரி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பார்த்தா நீங்க வந்து 2 பேரையும் பார்த்துட்டு சிரிச்சுடுறீங்க. ஏன்னா உங்க 2 பேருக்குமே உங்க 2 பேரோட இது ஃப்ளேவர்ஸும் சாக்லேட் ஃப்ளேவர்ஸும் பிடிக்கும். ஓகேவா? அப்ப என்ன பண்றீங்க, நீங்க வாங்கிட்டு, அ நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட சாக்லேட் ஃப்ளேவர கையில வாங்கிறீங்க. டயாங் வந்து ஸ்ட்ராபெர்ரிய வாங்கிர்றாரு. வாங்கிட்டு நீங்க சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ வந்து நீங்க வந்து எப்புட்ன்னா, அந்த எல்லாரும் வந்து ஐஸ்கிரீம வந்து லிக் பண்ணி தானடா சாப்பிடுவோம். ஆனா நீங்க என்னன்னா ஒரு சைக்கோ. எப்புட்ன்னா வந்து கடிச்சு கடிச்சு சாப்பிடுவீங்க. அப்போ வந்து, "நீ எப்ப பார்த்தாலும் இப்படி அ பைட் பண்ணி தான் சாப்பிடுவியா?" அப்படின்னு கேட்குறாரு. "ஆ அதான் உன்னோட ஃப்ளெக்ஸ் என்ன எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்றாரு. சரி, சரி. இப்ப என்னைய வந்து டீஸ் பண்ற வேல வைக்காத அப்படின்னு அப்படி வந்து நீங்க சொல்றீங்க. அவர் சொல்றாரு, நான் டீஸ் பண்ணுவேன். ஏன்னா நீ வந்து என்னோட ஸ்வீட் கேண்டில அப்படின்னு. டேங் வந்து உங்களுக்கு வச்ச நிக் பேர் தான் அந்த கேண்டி. ஓகேவா? அப்போ வந்து உனக்கு தெரியும்ல, இப்ப நான் கோவப்பட்டேன்னா, அப்புறம் நீ தான் வருத்தப்படுவ. ஓ! அப்படியா? அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்ப நீ டீஸ் பண்றத நிறுத்த போறியா இல்லையா? அப்படின்னு. நிறுத்தணுமா? அப்படின்னு. நீ போட்டு உன்ட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு. அப்ப பேசாத. அப்ப பாப்போமா, யார் வந்து என்கிட்ட கெஞ்சி கெஞ்சி பேசுறான்னு பாப்போமா அப்படின்னு சொன்ன உடனே நீங்க என்ன பண்றீங்க, அ நிறு நடந்துடுறீங்க. பார்த்தா ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட ஆயிருது. பார்த்தா அவர் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. "ஒயன்" அப்படின்னு. நீங்க இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. "கேண்டி சாரி என்கிட்ட பேசு" அப்படின்னு. பார்த்தா வந்து நீங்க கண்டுக்கவே இல்ல. அவருக்கு வந்து அதுக்கு மேல இருக்க முடியல. ரொம்ப இம்பேஷன்ட் ஆயிட்டாரு. அவருக்கு வந்து உங்கள்ட்ட பேசாம இருக்கவே முடியாது. அவருக்கு வந்து உங்க வாய்ஸ் பிடிக்கும். அவருக்கு வந்து உங்களையும் ரொம்ப பிடிக்குமா, ஸோ வந்து அவர்னால நீங்க கொஞ்ச நேரம் கூட பேசாம அவர்னால இருக்க முடியாது. ஸோ என்ன பண்றாரு, "ஒயன் கேண்டி பெஸ்டி பேசு, சாரி சொல்றேன்ல" அப்படின்னு என்ன பண்றாரு, உங்க பின்னாடியே வராரு. நீங்க சொல்றீங்க, "இப்ப நீ பேசாம இருக்கியா? நீ பண்ணிட்டு வரது என்னமோ எனக்கு அந்த வாத்து வருமா பேக் பேக் அந்த மாரி வர மாரி இருக்கு" அப்படின்னு. அதோட "எது வாத்தா? நான் என்ன அப்படியா வர்றேன்?" அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க வந்து "நீ அப்படிதான் வர்ற" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, சிரிச்சுட்டீங்க. அவரு அந்த மாரி ரியாக்ஷன் குடுக்கவும் நீங்க சிரிச்சிட்டீங்க. அப்ப நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க, வீட்டுக்கு போயிட்டீங்க. அப்படியே 2 பேரும் அந்த டயர்டா இருக்குமா ஸ்கூல் போயிட்டு, அப்படியே என்ன பண்ணீங்க, அந்த சோஃபால பேன்னு விழுந்துறீங்க. விழுந்துட்டோனே பார்த்தா, கொஞ்ச நேரத்தில நீங்க எந்திரிச்சு உட்காந்துட்டு, "சரி விடு நான் போயிட்டு டீ கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. அவரும் வேகமா எந்திரிச்சுட்டு உட்கார்றாரு. ஏன்னா, அவருக்கு வந்து நீங்க போட்ட டீ வந்து ரொம்ப பிடிக்கும். அதோட என்ன பண்ணீங்க, கொண்டு வந்து குடுத்துட்டு, அ அப்புறம் வந்து அவர் வேகமா குடிக்கிறாரு. அதோட "மெதுவா குடி, அப்புறம் அ இந்த நாக்கு வந்து எரிஞ்சிற போது" அப்படின்னு சொல்றீங்க. அவரோட "எனக்கு இது பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல" அப்படின்னு. "இருந்தாலும்" அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, "இப்ப நம்ம ஹோம் ஒர்க் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு விளையாடலாம்" அப்படின்னு நீங்க
சொல்றீங்க. டேங்கும் வந்து தலையாட்டுறாரு. அப்புறம் வந்து நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்க, உங்களோட அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குமா அப்படி, நீங்க வந்து அந்த ஸ்டடீஸ்ல வந்து நீங்க கொஞ்சம் சீரியஸா இருப்பீங்க ஓகேவா? ஆ நீங்க வந்து அந்த இது கிடையாது. அதுக்காக ரொம்ப டாப்பர் அந்த மாரி கிடையாது. நீங்க வந்து பேக் பெஞ்சர் தான். ஆனாலும் இந்த மாரி ஒரு கூல் கேர்லா தான் இருப்பீங்க. ஆனா அந்த ஸ்டடீஸ் அப்படின்னு வந்துட்டா மட்டும் நீங்க வந்து சீரியஸா ஆயிருவீங்க. அப்புறம் வந்து நீங்க தான் டேங்க்கு வந்து அந்த ஸ்டடீஸ்லயுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுவீங்க. அ அந்த மாரி எல்லாமே நீங்க இது பண்ணுவீங்க. அதோட பார்த்தா, அ அப்போ "சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றீங்க. அப்போ வந்து அவரு கேட்குறாரு, "ஏன் எனக்கு இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு. "ஏன் காட்டு" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பார்த்தா நீங்க 2 பேரும் இது பண்ணிட்டுருக்கீங்க. நீங்க வந்து அவருக்கு சால்வ் பண்ண சொல்லிக் குடுத்துட்டுருக்கீங்க. ஆனா, ஆனா உங்களுக்கு தெர்ல. ஒருத்தவர் வந்து அந்த அந்த ஈக்குவேஷன கவனிக்கல. அந்த சால்விங் மெத்தேட கவனிக்கல. ஆனா உங்கள கவனிச்சுட்டுருக்கிறாரு. நீங்க அந்த பேசும்போது அங்கிட்டும், இங்கிட்டும் இது பண்ணி சொல்றது, அதெல்லாம் கவனிச்சுட்டுருக்காரு. அப்ப நீங்க திரும்பிட்டு "புரிஞ்சுச்சா?" அப்படின்னு. புரிஞ்சுச்சு, புரிஞ்சுச்சு. தேங்க் யூ" அப்படின்னு. இது என்னோட கடமை" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ வந்து நீங்க 2 பேரும் திரும்ப உங்க இதெல்லாம் இது பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ வந்து அவர் இன்னொரு நோட்ஸும் குடுக்குறாரு. "இந்தா இது வந்து நீ சிக்கா இருக்கும்போது லீவ் போட்டல்ல, அப்போ உள்ளது" அப்படின்னு. நீங்களும் வாங்கிட்டு இது பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ வந்து அம் அப்போ வந்து நீங்க திரும்ப போயிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு படிச்சு முடிச்சிட்டீங்கல்ல, அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு திரும்ப வரீங்க. "இப்ப தான் ஃபன் டைம்" அப்படின்னு நீங்க வரீங்க. அவர் கேட்குறாரு, "இன்டோரா? அவுட்டோரா?" அப்படின்னு. அப்போ நீங்க, இப்ப எனக்கு மாய்ச்சலா இருக்கு. ரொம்ப லேசியா இருக்கு. ஸோ நம்ம வந்து இன்டோர் கேம் விளையாடலாம்" அப்படின்னு. அப்ப "அப்ப வீடியோ கேம் விளையாடலாமா?" அப்படின்னு அவரு கத்துறாரு. நீங்க அவர அப்படியே ஒரு மாரி டெட்லி ஸ்கேர்ஸ் குடுக்குறீங்க. ஏன்னா, அவர் வந்து ஒரு காலத்துல ரொம்ப வீடியோ கேம்க்கு வந்து அடிக்ட் ஆயிருப்பாரு. நீங்க தான் அந்த அடிக்ஷன்லேருந்து வெளிய வர்றதுக்கு வந்து அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அப்போ வந்து, "இல்ல, இல்ல. நம்ம வந்து வீடியோ கேம் விளையாடக்கூடாது. ஏன்னா அது தப்பு" அப்படின்றது ஒரு மாரி சொல்றாரு. நீங்க குட் அப்படின்னு சொல்றீங்க. அதோட பார்த்தா அவரு, ஏன் நம்ம கே ட்ராமா பார்க்கக்கூடாது? எனக்கு தெரியும் உனக்கு அது பிடிக்கும்னு" அப்படின்னு. நீங்க வா பார்ப்போம்" அப்படின்னு சொல்லி என்ன பண்ணீங்க, 2 பேரும் போயிட்டு அந்த பார்த்துட்டுருக்கீங்க. பார்த்துட்டுருக்கும்போது வந்து உங்களுக்கு என்னன்னா வந்து, அவர் வந்து உங்க மேல உள்ள பயத்துல கே ட்ராமா சொன்னார்ல, அவருக்கு வந்து உங்க மேல உள்ள லவ்னாலே சொல்லியிருப்பார். நீங்க வந்து அத பார்க்குறீங்கன்னா, அவர் உங்கள பார்த்துட்டுருப்பாரு. அந்த மாரி தான் ஓகேவா? அப்போ வந்து நீங்க ஒரு கே ட்ராமா பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து அதில என்ன ஓடுதுன்னா வந்து, இந்த மெயின் லீடு வந்து ஒரு அழகான பொண்ண லவ் பண்றதாகவும், ஆனா கடைசில அவள வந்து அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு போற மாரியும், ஆனா ஒரு ஃபீமேல் லீடு அவ வந்து அழகா இல்ல. ஆனா ஆனா வந்து அவளுக்கு வந்து ஒரு நல்ல மனசு இருக்க மாரியும், அவ வந்து அந்த மேல் லீட நல்லா பார்த்துக்க மாரியும், அப்புறம் 2 பேரும் அ ஃபால் ஆகி லவ் பண்ற மாரியும். அப்போ அது முடிஞ்சிருதா? அப்போ நீங்க சொல்றீங்க, "வாவ்! சூப்பர்ல இது" அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அதான் நானும் நெனைக்கிறேன். ஏன் அ ஒண்ணு ஆள் அழகா இருந்தா மனசு அழகா இருக்க மாட்டேங்குது. அ அப்போ வந்து மனசு அழகா இருந்தா ஆள் அழகா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாங் வந்து குழம்புறாரு. அதுக்கு வந்து அவர் நீங்க சொல்றீங்க, கரெக்ட்டு தான். அ நீ வந்து அழகா இருக்கிற பொண்ணுகிட்ட நல்ல மனச தேட முடியாது. அ இதே நல்ல மனச தேடுனன்னா அந்த பொண்ணு அழகா இருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு, அ நீங்க வந்து உங்கள இண்டிகேட் பண்ணி காட்டுறீங்க. எப்புட்னா வந்து உங்களுக்கு வந்து எப்புட்னா வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. எப்புட்னா வந்து நீங்க அழகா இல்ல அப்டின்னா, ஆனா நீங்க அழகு தான். ஆனா உங்களுக்கு என்னன்னா உங்க ஸ்கூல்ல உள்ள மித்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது நீங்க அழகா இல்ல அப்டின்னு உங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, அத வந்து இது பண்ணி டிக்ளேர் பண்ணி காட்டுற மாரி இருக்கு. டயாங்க்கும் புரியுது. டயாங்க்கு புரிஞ்சுட்டு ஆனா, அவருக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கும். நீங்க என்ன பண்ணாலும் பிடிக்கும். எப்படி இருந்தாலும் பிடிக்கும். ஸோ, அவர் சொல்றாரு, "ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா. அவ ஆளும் அழகா இருப்பா. அவளோட மனசும் அழகா இருக்கும்." அப்படின்னு வந்து டேங்க் சொல்றாரு. நீங்க "உண்மையாவா? யார் அந்த பொண்ணு?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அவரோட நான் உன்ட்ட சொல்ல மாட்டேன்." அப்படின்னு டேங்க் சொல்றாரு. அப்போ வந்து அந்த டோர் பெல் வந்து கேட்குது. அவரோட "அம்மா வந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க, நீங்க வேகமா ஓடி போயிட்டு கதவ தொறக்குறீங்க. பார்த்தா உங்க அம்மா வராரு. "என்னம்மா என்ஜாய் பண்ணியா நல்லா?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. நல்லா ஃபன்னா இருந்துச்சு" அப்படின்னு. அப்போ வந்து டேங்கும் என்ன பண்ணாரு, பேக்கோட வந்துட்டாரு. அப்போ "எங்கப்பா போற?" அப்படின்னு. "ஆன்ட்டி அதான் லேட் ஆயிடுச்சுல வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு டேங்க் சொல்றாரு. "வா வந்துட்டு சாப்பிட்டுட்டு போ, டின்னர் சாப்பிட்டுட்டு போ." நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இப்ப நான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா வந்து அவர் போயிறாரு. உங்க அம்மாவும் ரொம்ப நல்ல பையனா இருக்கான்ல இவன்" அப்படின்னு. அட ஆமா, ஆமா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணிறீங்க, எப்பவும் போல போயிறீங்க. உங்க அம்மாவும் உங்க ரியாக்ஷன பார்த்துட்டு சிரிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போ வந்து அ அப்போ வந்து நீங்க அடுத்த நாள் போல வந்து நீங்களும் தேங்கும் வந்து அந்த சைக்கிளிங் மாரி பண்ணிட்டுருக்கீங்க. அங்கிட்டும் இங்கிட்டும் சைக்கிளிங் அந்த மாரி பண்ணிட்டுருக்கீங்க. இது வந்து நீங்க அடிக்கடி பண்ற ஹேபிட் தான் ஓகேவா? அப்போ வந்து நீங்க பண்ணிட்டுருக்கும்போது கொஞ்சம் நேரம் அந்த ஒரு பார்க் சைடு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்காருறீங்க. நீங்க வந்து ஒரு மாரி டென்ஸ்டா இருக்கீங்க ஓகேவா? அப்போ வந்து அப்படியே ஆனாலும் அந்த டைம் வந்து அத நோட்டீஸ் பண்றாரு. அப்போ கேட்குறாரு, "கேண்டி அ நீ எதுவும்
ஒரு மாரி டென்ஸ்டா இருக்க. எதுவும் இல்லன்னா நீ என்ட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்க பார்த்துட்டு, டேய் இப்பலாம் கொஞ்ச நாளா எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ஆகவே மாட்டேங்குது. நான் என்ன என்ன ஆனாலும் அவங்க கிட்ட ஒரு மாரி ரூடாவே பேசிர்றேன். எனக்கு புரியுது. நான் நான் வந்து ஹர்ட் ஆகுறேன். ஆனா அவங்கள வந்து ஆனா எனக்கு புரியுது. நான் வந்து ரொம்ப இது பண்றேன் அப்படின்னு. ஆனா என்னால அவங்க கிட்ட ஒரு அப்பாலஜி கூட என்னால கேட்க முடியல. எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு தெரியும் நான் பண்றது தப்பு தான்னு. ஆனா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு அவங்களோட வாய்ஸ் வந்து அப்படியே ஒரு மாரி ஆகுது. அப்ப என்ன பண்றாரு அவருக்கு புரியுது. நீங்க வந்து எப்படியான டைப்னா வந்து உங்களோட உங்களுக்கு வந்து உங்க அம்மா, அப்பாவ பிடிக்கும். ஆனா, நீங்க வந்து அவங்க கிட்ட அந்த ஃபீலிங்ஸ எக்ஸ்பிரஸ் பண்ற டைப் கிடையாது. அதான் சொல்றேன்ல உங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அந்த அளவுக்கு. இப்ப நீங்க பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியுமோ, அந்த மாரி நெனச்சுட்டு நீங்க பண்ண மாட்டீங்க. ஓகேவா? அப்ப வந்து நீங்க சொ அ அப்ப வந்து அவரு வந்து உங்க ஃபேஸ வந்து கப் பண்ணிட்டு என்ன பண்றாரு, அப்படியே ஒரு மாரி கையால புடிச்சுட்டு உங்க சீக்ஸ கனெக்ட் பண்ணிட்டு, "உனக்கு அழுகணுமா? தாராளமா அழுகு." ஓகேவா? அப்படின்னு சொல்றாரு. உங்களால இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடில. நீங்க வந்து அப்படியே அழுகுறீங்க அவர் முன்னாடி. அப்ப சொல்றீங்க, "டேய் எதுக்கு என்னால மட்டும் என்னோட லவ்வ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல? ஏன் என்னால முடியல? நான் ஏன் இப்படி ரொம்ப க்ரூவலா இருக்கேன்?" அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு வந்து அவர் சொல்றாரு, "நீ ஏன் சும்மா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? ரொம்ப வந்து இன்செக்யூர் ஆகுற. எல்லாருக்குமே இந்த மாரி ஒரு இது இருக்க தான் செய்யும். நீ ஃபீல் பண்ணாத. என்னதான் இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ். நீ வந்து எப்படி இருந்தாலும் அவங்க வந்து உன்னைய லவ் பண்ணுவாங்க." அப்படின்னு. அதுவும் கண்டிப்பா ஆன்டி. எனக்கு அவங்கள பத்தி நல்லாவே தெரியும். நீ தான் சும்மா இப்படி இது பண்ணிட்டு இருக்க. இப்ப அழுகாத சரியா? அழுகக்கூடாது சரியா? அப்படி சொல்லிட்டு உங்கள வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு உங்களோட சீக்க வந்து கரெஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்போ வந்து நீங்க வந்து அவர லைட்டா அவர பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, அவரும் உங்கள பார்த்து ஸ்மைல் பண்றாரு. டேங் வந்து எப்புட்னா, இப்ப நீங்க அழுகுறீங்கன்னா, அவரு என்னதான் உங்கள வம்பிழுத்தாலும், இந்த மாரி டைம்ல நீங்க அழுகுறத வந்து அவர் அடுத்த வாட்டி சொல்லி காட்ட மாட்டாரு. உங்கள டீஸ் பண்ண மாட்டாரு. அதனால நீங்களும் அத நெனச்சு வந்து இது பண்ண மாட்டீங்க. அப்போ வந்து, "நீ தான் பெஸ்ட்டு தெரியுமா? உன்ன மாரி ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப லக்கி" அப்படின்னு. அவரும் வந்து, நானும் தான்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி சொல்ற மாரில இருக்கு. அ நீ வந்து அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. இல்ல, இல்ல நான் ஏன் அப்படி சொல்றேன்? நிஜமாவே நான் ரொம்ப லக்கி தான் உன்ன மாரி ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா மைண்டுக்குள்ள அ அது மாரி அ நீ நீ ஒரு ஆள் தானே என்னோட ஹார்ட்ட அப்படியே கொத்த அள்ளிட்டு போனது அப்படின்னு யோசிக்கிறாரு. சொல்லிட்டு ம் கேட்குறீங்க, "சரி டேங்கா நான் என்ன டேட் பண்ணலாமா?" அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது நீங்க டேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவள "யார் கூட?" அப்படின்னு. உனக்கு தெரியும்ல என்னோட ஒன் அண்ட் ஒன்லி க்ரஷ்" அப்படின்னு. "உன் க்ரஷ்ஷா? ஒரு நிமிஷம் இரு. எது அந்த கிம் நாம்ஜூனா? வாய்ப்பே இல்ல அவர்லாம்." அப்படின்னு. எதுக்கு இப்படி சொல்ற? நான் ஒவ்வொரு நாளும் காட்ட ப்ரே பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து அ கிம் நாம்ஜூன் ஒப்பாவ என்கிட்ட குடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு. நான் சொல்றேன், "நானும் தான் ப்ரே பண்றேன். அவர வந்து உன்ட்ட குடுத்துறவே கூடாது. நானும் தான் ப்ரே பண்றேன்" அப்படின்னு. "நீ என்னோட ஃப்ரெண்டா? இல்ல வேற எதுவுமா?" உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனா யோசிச்சு பாரு, அவரு ரேப்பர். அவர்லாம் பெரிய ஆள். அவர் எப்படி உனக்கு கிடைப்பாரு? நெவர் பாசிபிள் அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க. அதோட அவரு சொல்றாரு, "ம் இந்த இம்பாசிபிளையும் ஒய்யன் வந்து பாசிபிள் ஆக்குவாங்க." அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அவரு, சரி, சரி." அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அப்போ வந்து நீங்க சொல்றீங்க, "நானும் ப்ரே பண்றேன். நீ 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 லவ் பண்றல்ல, அந்த பொண்ணு வந்து உனக்கு கிடைக்கவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஜோக்கா சொல்றீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நீலாம் அத பத்தி கவலைப்படாத. அவள வந்து நான் வந்து என்னோட சொந்தமா ஆக்கிருவேன்." அப்படின்னு. அப்ப வந்து நீங்க சொல்றீங்க, "ஆனா உன்னால அவள ஃபோர்ஸ் பண்ண நீ வந்து அவள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுல்ல." அப்படின்னு. அப்ப, ஆமா. ஆனா எனக்கு வந்து அவ சந்தோஷமா இருந்தாலே போதும். மேபி அவ வேறொருத்தவன்ட்ட அவ வந்து சந்தோஷமா இருந்தான்னா, அதுவும் எனக்கு சந்தோஷம் தான்." அப்படின்னு வந்து நீங்க டேங் வந்து சொல்றாரு. நீங்க பாத்து, "ஓ! சோ ஸ்வீட் ஆஃப் யூ." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி கவலைப்படாத. அப்பவும் நான் இருப்பேன். அ உன்ன வந்து கம்ஃபோர்ட் பண்றதுக்கு நான் இருப்பேன்." அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ அவர் மனசுக்குள்ள நெனைக்கிறாரு, "நீ தான் அந்த பொண்ணா இருந்தா, நீ எப்படி என்னைய கம்ஃபோர்ட் பண்ணுவ?" அப்படின்னு அவர் நெனைக்கிறாரு. நெனச்சுட்டு, "சரி, சரி இந்த டாபிக்க சேஞ்ச் பண்ணு. வா வீட்டுக்கு போவோம். லேட் ஆயிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சொல்றாரு. நீங்களும் "சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு போயிர்றீங்க. அப்புறம் வந்து டேங்கோட ஹவுஸ்ல இப்போ ஓகேவா? ஒரு 2 நாள் கழிச்சு டேங்கோட ஹவுஸ்ல அப்போ நீங்க போயிட்டு, "ஹலோ ஆன்டி டேங் எங்க?" அப்படின்னு சொல்லி நீங்க போறீங்க. "வாடா செல்லம், இந்தா அந்த இரு நான் போயிட்டு அந்த மாட கூட்டிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. நீங்களும் என்ன பண்றீங்க, சிரிச்சுட்டு அந்த கோச்ல வந்து அப்படியே பேண்ட் படுத்துடுறீங்க. அப்போ வந்து பார்த்தா டேங் வந்து அந்த பல்லி மாரி படுத்து கிடக்குறாரு அவரோட பெட்ல. "ஏன் மாடு எந்திர்றா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா?" அப்படின்னு கேட்குறாரு. "அங்க பாரு யார் வந்திருக்கான்னு." "யாரு?"
அப்படின்னு சொல்றாரு. "இப்ப நீ எந்திரிக்கலன்னா, நான் போயிட்டு ஒய்யன நீ போம்மா அப்படின்னு சொல்லிருவேன்" அப்படின்னு. வேகமா எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. "இந்தா ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பாத்ரூம்க்கு ஓடிர்றாரு. இத பார்த்துட்டு உங்க அம்மாவுக்கு வந்து சிரிப்பு வருது. "பாரேன் அவங்க லவர் பேர சொல்ல வந்து வேகமா போறான்" அப்படின்னு. அவங்க அம்மாவுக்கு வந்து தெரியும். அவர் வந்து உங்கள லவ் பண்றது. அவர் வந்து எல்லாத்தையுமே அவங்க அம்மாகிட்ட சொல்லுவாங்க. அவங்க அம்மா வந்து அவனுக்கு இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாரி. அப்போ வந்து கீழ வந்து நீங்க வந்து யார்டன் கூட வந்து ப்ளே பண்ணிட்டுருக்கீங்க விளையாண்டுட்டுருக்கீங்க. அப்போ வந்து டர்னி நீ மட்டும் எப்படி இப்படி புசு புசுன்னு இருக்க? அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுட்டுருக்கீங்க. அப்போ வந்து அந்த ஹேர் இருக்குமா, அத வந்து அப்படியே இது பண்ணிட்டு, அதுக்குள்ள கைய விட்டு விளையாண்டுட்டு அந்த மாரி இருக்கீங்க. டேங் வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வராரு. இறங்கி வரும்போது யோசிச்சுட்டே வராரு. இதே மாரி டெய்லியும் நான் இந்த மாரி ஒரு சீன நான் எந்திரிக்கும்போது பார்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே வராரு. அப்போ வந்து வந்துட்டு உங்க பக்கத்துல உட்காந்துர்றாரு. உட்காந்துட்டு அதுவும் நீங்க சொல்றீங்க, "பாரு டேனி, உன்னோட உன்னோட அப்பா வந்து எவ்வளோ லேசியா இருக்காருன்னு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அதுக்கு வந்து அவர் சொல்றாரு, "ஆனா டனி உங்க அம்மா வந்து சரியான கொடுமைக்காரி தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ரேங் வந்து சொல்றாரு. அவர் வாயிலேருந்து தெரியாம அந்த வேர்ட் வந்து ஸ்லிப் ஆயி வந்துருச்சு. அப்ப நீங்க கேட்குறீங்க, "அ அப்படியா டேனி? யார் அந்த கொடுமைக்காரி அம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு டேன்ட்ட கேட்குறாங்க. "ஒருவேள உங்க டாடி வந்து ஏதோ பெட்டர் ஹால்ஃப கண்டுபிடிச்சிட்டாரோ?" அப்படின்னு நீங்க வந்து கேட்குறீங்க. அதுக்கு அப்புட்லாம் இல்ல. சும்மா ஒரு இமேஜினேஷன் மம்மி. நீயா எதையும் அஸ்யூம் பண்ணிக்காத" அப்படின்னு சொல்றாரு. யார்ரா அது? அப்படின்னு நீங்க வந்து டீசிங்கா கேட்குறீங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? வா நம்ம இப்போ வந்து கேஃபேக்கு போவோம் அப்படின்னு. அப்போ நான் யார்ட்டனையும் கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பரவால்ல கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணீங்க 2 பேரும் போறீங்க. அப்போ வந்து நீங்களும் யார்ட்டனும் போறீங்க. டேங் வந்து உங்களுக்கு பின்னாடியே வந்துட்டுருக்கிறாரு. இதெல்லாம் வந்து டேங்கோட மாம் வந்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க யோசிக்கிறாங்க, "இது 2ம் ஒண்ணு சேர்ந்துட்டாலே போதும்" அப்படின்னு. அப்போ வந்து நீங்க போயிட்டுருக்கும்போதே நீங்க சொல்றீங்க, "டேய் எனக்கு வந்து ஒரு உண்மைய தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப கியூரியஸா இருக்கு" அப்படின்னு. உட "என்னது?" அப்படின்னு கேட்குறேன். "நீ எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்டோரி அப்லோட் பண்ணிட்டே இருக்கல்ல, அ அந்த ஸ்டோரியில என்னன்னா வந்து அவளோட கண்ணு, அவளோட ம் வாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாத்தையும் லவ் பண்றதாவும், அப்போ யார் அவ?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரு நீங்க கேட்குறீங்க. அவ தான் நான் வேணும்னு ஆசைப்படுற ஒரு பொண்ணு. அவ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. சொல்லிட்டு உங்கள பார்த்துட்டு, "ஆனா நீ ஏன் இவ்ளோ கியூரியஸா இருக்க?" அப்படின்னு. "எது? அப்ப நான் இருக்காம வேற யார் இருப்பா? அஃப்கோர்ஸ் நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்போ உன்னோட ட்ரீம் கேர்ள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அ எப்படி கியூரியஸ் இல்லாம இருப்பேன்?" அப்படின்னு சொல்லிட்டு, "எப்படினாலும் ஒரு நாள் அவ வந்து என்னோட சிஸ்டர் இன் லாவா ஆகப்போறாள்" அப்படின்னு. இத பார்த்தோனே டயங் மூஞ்சி வாட் த ஃபக் அப்படிதான் இருக்கு. அதோட என்ன பண்றாரு யோசிச்சுட்டு, அ அ அவனோட இவரு சொல்றாரு, "வாட் த ஹெல்" அப்படின்னு. அவளோட "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு. ஒண்ணும் இல்ல தயவு செஞ்சு விடு. இத பத்தி பேச வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்களும் அப்படியே எதையோ நெனச்சுட்டு நடந்து போறீங்க. அவர் வந்து பின்னாடி உங்களுக்கு பின்னாடி மைண்ட்ல யோசிச்சுட்டு வராரு. எப்படி நான் சொல்லுவேன்? நான் உன்ன பத்தி தான் ட்ரீம் பண்ணிட்டுருக்கேன். நான் எப்படி உன்கிட்ட சொல்லுவேன்? ஒவ்வொரு நாள் நைட்டு வந்து நான் உன்ன நெனச்சுட்டு தான் தூங்குறேன். உன்னைய தான் காலையில எந்திரிக்கும்போதும் உன்ன பாக்க தான் ஆசைப்படுறேன்னு எப்படி நான் உன்ட்ட சொல்லுவேன்? அப்படின்னு வந்து அவரா நெனச்சுட்டு வராரு. அப்போ போயிட்டுருக்கும்போது நீங்க கேட்குறீங்க, "ஏன் அந்த கப்புல பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அவரும் பாக்குறாரு. நீங்க பாருங்க, "நல்லா கியூட்ல" அப்படின்னு சொல்றீங்க. அப்போ வந்து டேங் அத பார்த்துட்டும் அவரு மண்டைக்குள்ள போயிட்டாரு. அவரும் நீங்களும் நடக்கிற மாரி, அந்த மாரி போயிட்டாரு. அப்போ நீங்க "என்னத்த தான் ட்ரீம் பண்ணிட்டுருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ப்ளஷ் ஆகுறாங்க. ம் அப்போ வந்து அவருக்கு தெரியுது. நீங்க வந்து என்னதான் இருந்தாலும் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். இன்னும் அவரோட பிஎஃப் ஆகல. கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு, அதோட என்ன பண்றீங்க, அத பத்தி யோசிச்சுட்டே போறீங்க. அப்போ வந்து ம் ஒரு நாள் வந்து நீங்க காலேஜ்குள்ள போறீங்க. காலேஜா ஸ்கூலுக்குள்ள போறீங்க. அப்போ வந்து அ அங்கிட்டும் இங்கிட்டும் பார்க்குறீங்க. ஆனா வந்து உங்களால டேங்க வந்து பார்க்கவே முடியல. அப்போ வந்து அந்த மார்கோவா அவன் வர்றான். வந்தோனே, "ஏய் மார்கோ" அப்படின்னு. "என்ன வேணே?" அப்படின்னு கேட்குறாரு. "டேங் எங்கிட்டாச்சும் பார்த்தியா?" அப்படின்னு. "இல்லையே, அவன் இன்னைக்கு ஆப்சென்ட் ஆச்சு. ஏன் அவன் உன்ட்ட சொல்லலையா?" அப்படின்னு. இல்ல" அப்படின்னு. அவட பை த வே ஒயன் அப்படின்னு சொல்றா. அவட என்ன? "நீ கொஞ்சம் தனியா வரியா? என்கிட்ட ஒண்ணு பேசணும்" அப்படின்னு. அவட "என்ன சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா இது டயங்காவ பத்தி தான்" அப்படின்னு. "என்னாச்சு? என்ன மேட்டர் சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. அவட "அதுவா, அவன் வந்து உன்னைய லவ் பண்றான்" அப்படின்னு. அவட "ஐ நோ" அப்படின்னு சொல்றீங்க. அவட "இல்ல ஃப்ரெண்டா கிடையாது" அப்படின்னு. "என்ன சொல்ல வர்ற?" அப்படின்னு கேட்குறீங்க. "அவன் உன்னைய ஒரு பொண்ணா லவ் பண்றான். உனக்கு புரியுதுல்ல? அம் ஏன் நீ இதுக்கு முன்னாடி நோட்டீஸ் பண்ணது இல்லையா? அவன் உன்னைய எவ்வளோ கேர் பண்றான், உன்னைய எவ்வளோ அட்மையர் பண்றான்னு. இரு நான் உன்கிட்ட ஒண்ணு காட்டுறேன்" அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அவனோட மொபைல் எடுத்து ஒரு மெசேஜில காட்டுறான். அதில வந்து டேங் சொல்லியிருக்காரு.
ஏன் நான் அவள வந்து ஒண்ணும் ஃப்ரெண்டாலாம் லவ் பண்ணல. ஒரு கேர்லா தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மார்கோ கேட்டிருக்காரு, "அவளுக்கு தெரியுமா அது?" அப்படின்னு. "இல்ல எனக்கு சொல்ல பயமா இருக்கு. எதனால எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இதாயிருமோன்னு." அதுவும் அவள பொறுத்தவரை என்னன்னா, அ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பாய் அண்ட் கேர்ளும் வந்து ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க முடியாது அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்கல்ல. ஸோ வந்து அத அத வந்து அவ ப்ரூவ் பண்ண போறாளாம், இல்ல அப்படின்னு. "அதனால எனக்கு பயமா இருக்கு." அப்படின்னு. அதோட "இப்ப நீ என்னதான் பண்ண போற? ஒரு வேள அவ ஃப்யூச்சர்ல கண்டுபிடிச்சுட்டா என்ன பண்ணுவ?" அப்படின்னு வந்து மார்கோ கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, "தெர்ல, தெர்ல என்ன பண்ணுவேன்னு தெர்ல. பாப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு அ சொல்றாரு. அம் அப்போ வந்து இத வந்து காட்டிட்டு, "ஒயன் நீ அவன ஹர்ட் பண்ணிறாத சரியா? ஏன்னா நீ தான் ரொம்ப நாள் கழிச்சு அவன வந்து அவனோட மென்டல் ஹெல்த்ல வந்து லருந்து அவர வந்து நீ தான் அவன வந்து ரொம்ப கேர் பண்ணியிருக்க" அப்படின்னு. அப்போ "இங்க பாரு மார்கோ, இது வந்து நம்மளோட கையில இல்ல. நம்ம யார் மேல லவ்ல இருக்கோம், இது வந்து நம்மளோட கையில இல்ல. நான் வந்து அவனோட ஃபீலிங்க வந்து நான் டோட்டலா அப்ரிஷியேட் பண்ணுவேன். அ ஏன்னா நம்மனால யார் ஃபீலிங்ஸையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது மாரி எனக்கு அவன் மேல கோவம் இல்ல. அவன் என்னைய லவ் பண்றான் அப்படின்னு எனக்கு வந்து அவன் மேல கோவம் இல்ல. ஏன்னா இது அவனோட ரைட்ஸு. யார லவ் பண்றோம், பண்ணக்கூடாதுங்கிறது அவனோட ரைட்ஸு. ஆனா வந்து நீ என்னைய ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுல. திரும்ப நான் அவன லவ் பண்ணணும்னு வந்து நீ என்னைய ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுல. எனக்கு தெரியல. ஆனா நான் அவன ஹர்ட் பண்ண மாட்டேன். என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால அவன இன்டென்ஷனலா நான் ஹர்ட் பண்ண மாட்டேன். ஆனா நான் திரும்பவும் அதான் சொல்றேன். எனக்கு அவன ஃப்ரெண்டா தான் புடிக்குமே தவிர, அவன நீ லவ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க. அவர் பார்த்துட்டு, புரியுது ஒயன். எனக்கு புரியுது. உன்னோட சிச்சுவேஷன் வந்து எனக்கு நல்லாவே புரியுது. நீ வந்து ஆ வந்து கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கன்னு தான் நான் சொல்ல வரேன். சரி இத பத்தி அவன்ட்ட சொல்லிறாத. நான் வந்து உன்கிட்ட இதெல்லாம் சொன்னேன். நீ என்னைய ட்ரஸ்ட் பண்ணலாம். நான் வந்து உன்ட்ட சொல்ல மாட்டேன். அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்க சொல்லிருங்க. சொல்லிட்டு போயிர்றீங்க. ம். உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி அழுக வருது. எப்புட்னா உங்களுக்கு வந்து கோவத்தினால அழுக வரல. ஆனா எப்புட்னா, இவ்ளோ நாள் உங்க ஃப்ரெண்டு வந்து உங்கள லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். நீங்க வந்து எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிட்டுருக்கீங்க. ஆனா நீங்க வந்து உங்களுக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அழுக வருது. இதுக்கு முன்னாடி வந்து டேங் வந்து ஒரு பொண்ண வந்து லவ் பண்ணியிருப்பாரு. ஒரு 1 இயர்க்கு முன்னாடி. 1 இயரா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு வந்து அவர விட்டுட்டு போயிருவாரு. அந்த டைம் வந்து அவர் ரொம்ப ஒரு மாரி மென்டலா ப்ரோக் ஆயிருப்பாரு. அந்நேரம் ஃபுல்லா நீங்க தான் அவருக்கு இருந்து அவருக்கு வந்து மூவ் ஆன் ஆக ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அப்பவே நீங்க சொல்லியிருப்பீங்க அவர வந்து, "இதுக்கு மேல நீ யாரையும் டேட் பண்ணக்கூடாது." அந்த மாரி சொல்லியிருப்பீங்க. அவரும் உங்களோட அக்ரி பண்ணியிருப்பாரு. ஆனா, அவரு கடைசில உங்க மேலயே அவர் லவ் ஆயிட்டாரு. ஏன்னா, அவர்னாலயே அத கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகேவா? அப்போ நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்து உங்க பெட்ல படுத்துட்டு திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. என்னன்னா வந்து ம். எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படிதான் நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாதுல்ல. அதனால நானும் இப்ப நேச்சுரலா அவன்ட்ட பிஹேவ் பண்ணணுமா? அவனுக்கு தான் தெரியாதுல்ல. எனக்கு இது தெரிஞ்சிருச்சுன்னு அவனுக்கு தெரியாதுல்ல. அப்ப நான் நார்மலா எப்பவும் போல உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாரியே நான் இருக்கட்டுமா? ம். ஏன் ஒரு வேள அவனும் எனக்கு ஹிண்ட்ஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டான் குடுத்துருக்கான். நான் தான் இத்தன நாள் அது தெரியாம, அது எதையுமே புரிஞ்சுக்காம லூஸ் மாரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ திருப்பி யோசிக்கிறீங்க. ஆனா, ஒருவேள மார்கோ சொன்னது ஒருவேள பொய்யா இருந்தா? ஏன்னா ஆனா எப்படி அது பொய்யா இருக்கும்? அவன் தான் வந்து டேயோட குளோசஸ்ட் ஃப்ரெண்டு. அப்ப எப்படி அது பொய்யா இருக்கும்? சரி விடு ஒயன், ஒயன் விட்டுரு இத. எப்பவும் போல நார்மலா பிஹேவ் பண்ணு. ஓகேவா? ஏன்னா இது நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இப்படி அவன் எதனாலும் பண்ணான்னா, ஒருவேள அவனே நம்மகிட்ட வந்து டைரக்ட்டா ப்ரப்போஸ் பண்ணான்னா, அ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரூயின் ஆகும். அப்போ வந்து அது அவன் மேல தான் ப்ராப்ளம். நம்ம மேல கிடையாது. ஓகேவா? அதனால இப்ப அத பத்தி நினைக்காத. நம்ம எப்பவும் போல இருப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க? ம். டயாக்கு வந்து மெசேஜ் பண்றேங்க. டேய் எதுக்கு இன்னைக்கு வரவே இல்ல?" அப்படின்னு. அவட "ஏன் என்னாச்சு?" "நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கே வரலடா" அப்படின்னு. "அதுவா நான் என்னோட நெஃப்யூக்கு வந்து நான் பேபி சிட் பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்னு. நெஃப்யூவா? அப்படின்னு. "ஆமா எங்க அண்ணனோட ஒய்ஃப் வந்து வந்திருந்தாங்க. அவங்களும் அம்மாவும் வெளிய ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்ன்னு போயிட்டாங்க. அதனால காலையிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன்" அப்படின்னு. "தேங்கா நானும் வரட்டா? எனக்கும் அந்த பாப்பாவ பார்க்கணும் போல ஆசையா இருக்கு" அப்படின்னு. வா தாராளமா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே நீங்களும் அங்க ஒரு 10 மினிட்ஸ்ல போயிட்டீங்க. 10 மினிட்ஸ் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. அவருக்கு அந்த ப்ரோவ பார்த்துட்டு திரும்ப இதாக்கு. அதோட சொல்றாரு, "வேகமா இத வந்து யூஸ்டு பண்ண பழகிக்கணும் போல" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நீங்க போயிடுறீங்க. போயிட்டுருக்கும்போதே நினைக்கிறீங்க, "நம்ம இப்ப ஏன் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாரி நம்ம ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்?" அப்படின்னு சொல்லிட்டு, "ச்சீ அப்படிலாம் இல்ல. நான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன். நீ எதுக்கு இப்போ ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க? விடு விடு" அப்படின்னு சொல்லி இங்க போறீங்க. பார்த்தா ஒரு 15 மினிட்ஸ் லேட் ஆயிருச்சு.
அப்போ போறீங்க. போயிட்டு அ கதவ ஓப்பன் பண்றீங்க. ஓப்பன் பண்ணிட்டு, "அ நீ இவ்ளோ லேட்டா வந்திருக்க தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாரு. "இப்ப என்ன? என்னைய உள்ள விட மாட்டியோ?" அப்படின்னு சொன்ன பிறகு அவர தள்ளிவிட்டு நீங்க போயிருங்க. "எங்க அந்த பாப்பா?" அப்படின்னு. "அவட என் ரூம்ல தான் இருக்கு" அப்படின்னு. "ஓ! நீ இன்னும் ஒரு பேபிய விட்டுட்டா வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அதோட "தனியா விட்டு வந்திருக்கான். அவன் ஏதாச்சும் ஹர்ட் பண்ணிட்டானா?" அப்படின்னு. அதோட அவரு சொல்றாரு, அவன் ரொம்ப குட்டி குழந்தை. அதனால அவனுக்கு நடக்க கூட தெரியாது. இப்போ வா" அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா உள்ள போனா அந்த பெட்ல வந்து அந்த பாப்பாவ நடுவுல பெட்டுக்கு நடுவுல போட்டு வச்சிருக்கான். அது ஒரு குட்டி பேபி. அதோட பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, வாவ் கியூட்டு அப்படி என்ன பண்ணுறீங்க, போயிட்டு எனக்கு இவன எனக்கு ஹோல்ட் பண்ணணும் போல ஆசையா இருக்கு. எவ்வளோ வயசு இவனுக்கு அப்படின்னு. அவர் என்ன பண்றாரு, 3 மந்த்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஓ! அப்படின்னு. ஆனா இப்ப எனக்கு அவன ஹோல்ட் பண்ணணுமே அப்படின்னு. பண்ணிக்கோ அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா எனக்கு பயமா இருக்கு. எனக்கு வந்து ஒரு மாரி கைலாம் நடுங்குது. அம் எப்படி எப்படி நான் அவன ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்னு. சும்மா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா எனக்கு பயமா இருக்கே அப்படின்னு. ஓகே நீ நான் சொல்ற மாரி கேளு. நீ போயிட்டு அந்த மிடில்ல உட்காரு அப்படின்னு சொல்றாரு. பெட்டோட மிடில்ல உட்காரு அப்படின்னு. நீங்களும் போயிட்டீங்க. தேவன் என்ன பண்றாரு, உங்களுக்கு அப்படியே உங்க உங்க கையில வந்து தூக்கி குடுக்குறாரு. உங்களுக்கு வந்து பயமா இருக்கு. அப்படியே கையெல்லாம் நடுங்குதா? அவட "தேங்கா பயமா இருக்கு. எனக்கு ஒரு மாரி கையெல்லாம் நடுங்குது. எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு. "ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு என்ன பண்றாரு, உங்களுக்கு பின்னாடி வந்து உட்காந்து, அவர் என்ன பண்றாரு, உங்களோட ஹிப்க்கு நடுவுல அந்த கைக்கு நடுவுல வந்து கைய விட்டு அவரும் புடிச்சுக்கிறாரு. புடிச்சுட்டு உங்களுக்கு பின்னாடி உட்காந்து இந்த மாரி புடிச்சுக்கிறாரு. "இப்போ நீ புடிச்சுக்கலாம் என்ன" அப்படின்னு. உங்களுக்கு அவர் வந்து அந்த மாரி வரவுமே உங்களுக்கு ஒரு மாரி நர்வஸா ஆகுது. ஆனா, அவர் என்ன பண்றாரு, உங்கள அட்மையர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து அட்வான்டேஜ் எடுக்கல. ஆனா, இந்த மாரி க்ளோஸ்ல இருக்கவும் அவர்னாலயும் கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்கள அட்மையர் பண்றாரு. அப்போ வந்து, "டேய் அழகா இருக்கான் இந்த பையன்" அப்படின்னு. அதோட நீங்க அவர் சொல்றாரு, "எனக்கு தெரியும் அவன் அழகு தான்" அப்படின்னு. "எப்படி எப்படி நீ வந்து இப்படி பேபி சிட்லாம் பண்ற? ஏன்னா, எனக்கு இன்ன வர அவன கையால கூட எனக்கு ஒழுங்கா கூட தூக்க முடியல உன்னோட ஹெல்ப் இல்லாம" அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, "எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே நான் இந்த மாரி பேபிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சின்ன பிள்ளையிலேருந்தே நான் இதெல்லாம் பண்ண தான் செஞ்சிருக்கேன்" அப்படின்னு. அப்போ நீங்க சொல்றீங்க, எனக்கும் தான் பேபிஸ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் யாருன்னா இந்த காமா, ஸ்வீட்டா இருக்குங்களா அந்த மாரி பேபிஸ் தான் பிடிக்கும். ஆனா சில இது வந்து கத்திட்டே இருக்குமா, அதெல்லாம் பார்க்க எனக்கு எரிச்சலா இருக்கும். எனக்குலாம் பிடிக்காது அந்த மாரிலாம். அது மாரி என்னால இந்த பேபி சிட்டர் இதெல்லாம் எனக்கு பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கு வந்து அவர் சொல்றாரு, "எனக்கு எப்படியா இருந்தாலும் எனக்கு பேபிஸ்னா பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பேசிட்டீங்க. பார்த்தா வந்து அந்த பாப்பா அழுகுது. அப்போ வந்து என்ன பண்றாரு, அ அ அழுகவும் என்ன பண்றாரு, "ஒரு நிமிஷம் இருந்துக்க, புடிச்சுக்கோ, நான் போயிட்டு மில்க் பாட்டில் இருக்கும்ல, அத எடுத்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள குடுத்துட்டு போயிடுறாரு. நீங்களும் என்ன பண்றீங்க, போயிடுறீங்க. போயிட்டு அவரு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதோட அவர் வந்துறாரு. திரும்ப உங்கள பழைய மாரி அதே மாரி உங்கள வந்து உங்களுக்கு பிஹைண்டா உட்காந்துட்டு, உங்கள ஒரு மாரி அந்த கேஜ் மாரி பண்ணிட்டு, என்ன பண்றாரு, அவர் ஒரு கையில பாப்பாவோட தலைய பிடிச்சுட்டு, இன்னொரு கையில என்ன பண்றாரு, அந்த ஃபீடிங் பாட்டில குடுக்குறாரு. அப்போ நீங்க கேட்குறீங்க, "எப்படி உனக்கு தெரியுது, அவனுக்கு பசிக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. அப்போ வந்து அவர் சொல்றாரு, எனக்கு தோணுச்சு. அப்புறம் அவனும் ரொம்ப நேரமாச்சு. பால் குடிச்சு ரொம்ப நேரமாச்சு. அதனால தான்" அப்படின்னு. நானும் அவனுக்கு ஃபீட் பண்ணவா?" அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமா" அப்படின்னு என்ன பண்றாரு, உங்கள்ட்ட அந்த ஃபீடிங் பாட்டில குடுக்குறாரு. நீங்களும் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ வந்து அந்த பாப்பா வந்து அப்படியே ஒரு மாரி தூங்கிருதா, அதோட நீங்க சொன்னீங்க, "எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு. "ஏன்?" அப்படின்னு. இது சொல்ல ஒரு மாரி ஆக்வர்டா இருக்கு. ஆனா யோசிச்சு பாரேன், நானும் ஒரு நாள் மதர் ஆயிட்டேன்னா, நான் எப்படி என் புள்ளைய பார்த்துக்குவேன்? எனக்கு எனக்கு எப்படி தெரியும்? அது பசிக்குதா அப்படின்னு, நான் எப்படி என்னோட சொந்த புள்ளைய நான் பார்த்துக்குவேன்? அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க. அதுக்கு அவரு சொன்னாரு, பயப்படாத. அதெல்லாம் நீ மதர் ஆயிட்டன்னா, உனக்கே உன்னோட ஹார்ட்டே சொல்லும். இந்த மாரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும். அப்போ உனக்கு வந்து ஒரு மதர்லி ஃபீல் வந்துரும்ல. அப்ப நீ நீயாவே பார்த்துக்குவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டுக்குள்ள நெனைக்கிறாரு. ஆனா எனக்கு இப்படி இதே மாரி நம்ம புள்ளைய நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு மைண்டுக்குள்ள நெனைக்கிறாரு. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, "அ சரி நான் வீட்டுக்கு போறேன். லேட் ஆயிடுச்சு" அப்படின்னு. அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ வந்து தேங்க பார்த்துட்டு, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க் யூ. எனக்கு என்னமோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பாப்பாவ தூக்கி வச்சிருக்கிறதெல்லாம் அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. அவரும், ம் "சரி விடு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அதோட பார்த்தா, "சரி நான் போறேன்" அப்படின்னு நீங்க வந்துடுறீங்க. அப்போ வந்து அம் அவருக்கு வந்து தோணுது. அப்போ வந்து என்ன பண்றாரு, அந்த பாப்பா தூங்கிட்டு இருக்கா. அவர் மேல இவர் என்ன பண்றாரு, நீங்க போயிட்டீங்க. போனோனே இவர் என்ன பண்றாரு, போயிட்டு அந்த பாப்பாக்கு கிஸ் பண்ணிட்டு, "உனக்கு அவங்கள புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டுட்டு, "தெரியுமா, இவங்க தான் உன்னோட ஆன்டி. ஏன்னா உன்னோட அங்கிள் வந்து இவங்கள ரொம்ப லவ் பண்றாங்க. அதனால ஒன் டே ஆனா அவங்க லவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா ஒன் டே நீ வேணா பாரு. உன்னோட ஆன்டியாக்கி நான் காட்டுறேன்" அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, திரும்ப அந்த பேபிக்கு வந்து ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்றாரு. அப்புறம் வந்து நீங்க என்ன பண்றீங்க, வீட்டுக்கு போற இடம்ல லூஸ் மாரி சிரிச்சுக்கிட்டே போறீங்க. சிரிச்சுட்டே போயிட்டு உங்களுக்கு ம் ஏன்னே தெரியல சிரிச்சுட்டே போறீங்க. இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிட்டு, "இப்ப எதுக்கு நான் சிரிச்சுட்டு இருக்கேன்? ஒருவேளை எனக்கு அவன புடிச்சிருச்சா? இல்ல
இல்ல. நான் அந்த பாப்பாவ நான் வந்து வச்சிருந்தேன்ல எனக்கு அதனால தான் சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, ஆனாலும் உங்களுக்கு வந்து அவர் கூட இருந்தது, அந்த பின்னாடி இருந்து வந்து புடிச்சுக்கிட்டது, அதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு அ ஒரு மாரி பண்ணுது. ஆனாலும் நீங்க உங்க ஃபீலிங்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஏன்னா நீங்க வந்து எல்லாரையுமே நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க. "அப்படி பண்ணாத, கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணணும்" அப்படின்னு. ஆனா இப்ப நீங்களே அத பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதனால என்ன பண்றீங்க, அப்படியே போறீங்க. இப்போ வந்து உங்களோட காலேஜ் வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப என்ன உங்களுக்கு வந்து உங்களோட காலேஜ் ஸ்கூல் ஸ்கூல் வந்து எண்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து நீங்க சொல்லிட்டுருக்கீங்க, "நான் என்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து அப்ராட் போலான்ட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அவரு சொல்றாரு, "நானும் அப்ராட் தான் போப்போறேன்" அப்படின்னு அவரு சொல்றாரு. "எந்த கண்ட்ரிக்கு போற நீ?" அப்படின்னு கேட்குறீங்க. அவர் சொல்றாரு, USA" அப்படின்னு. நீங்க "நான் UK" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது கேட்டோனே எனக்கு வந்து ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து அவர விட்டு ரொம்ப தூரம் போறீங்க. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க தூரமா போறது. அவருக்கு பயமா இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் எதனாலும் ஒரு பையன புடிச்சிட்டீங்கன்னா, அந்த மாரி பயமா இருக்கு. எப்படி அவர் வந்து அந்த இதுலருந்து மூவ் ஆன் ஆகுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க கேட்குறீங்க. அப்ப வந்து அவர் கேட்குறாரு, "அப்போ அந்த டேட்டிங் திங்க்லாம் அங்க போயிட்டு நீ யாரையாச்சும் டேட் பண்ணுவியா?" அப்படின்னு. அப்ப நீங்க சொல்றீங்க, "எனக்கு அத பத்தி ஐடியா இல்ல. மேபி அங்க போய் எனக்கு யாரையாச்சும் புடிச்சுச்சுன்னா பார்ப்போம்" அப்படின்னு. இது கேட்டோனே அவரோட ஹார்ட்டே வந்து க்ரஷ்ட் ஆயிருச்சு. அப்போ அவரு கேட்குறாரு, "அப்ப நீ மிஸ் பண்ண மாட்டியா? நீ அங்க அப்ராட் போயிட்டா?" அப்படின்னு. அப்ப நீங்க சொல்லுவீங்க, "ஏன் இல்ல? ஆனா நான் வந்து என்னோட டிசிஷன்ல வந்து நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் தானே நான் வந்து உங்க எல்லாரையும் விட்டுட்டு தூரமா போயிட்டு இருக்க முடியும்." அப்படின்னு. டேங் வந்து என்ன பண்றாரு, நோட் பண்றாரு. பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இந்த டேஸ் ஃபுல்லாவுமே டேங்ட்ட வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றீங்க. ஏன்னா வந்து திரும்ப அவர் உங்க மேல ரொம்ப லவ் ஆயிறக்கூடாது அப்படின்னு. ஆனா உங்களுக்கு தெர்ல, இந்த டிஸ்டன்ஸ்ல தான் டேங் வந்து இன்னும் உங்களுக்காக ரொம்ப கிரேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அவரோட ஹார்ட் வந்து ரொம்ப ப்ரோக் ஆகுது. ஆனாலும் அவர் வந்து என்ன பண்றாரு, உங்கள பார்க்கும்போதெல்லாம் ஒரு பிரைட்டான ஸ்மைலோட தான் நிக்கிறாரு. ஏன்னா வந்து அவரோட இத பார்த்து நீங்க எதுவும் ஃபீல் பண்ணிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன சொல்றாருன்னா, "சரி நான் போறேன். அம்மா வந்து எனக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ வந்து நீங்க சொல்றீங்க, "ஏங்க என்னோட ஃப்ளைட் வந்து இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சு இருக்கு" அப்படின்னு. இத வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாரு. ஸோ வந்து அவர் சொல்றாரு, "ஓ! சரி அப்ப நான் ஃப்ளைட்டுக்கு முன்னாடி உன்னைய நான் மீட் பண்றேன் கண்டிப்பா" அப்படின்னு. அதோட நீங்களும் மண்டையாட்டீங்க, "சரி பார்த்துக்க நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ஒரு ஃபேக் ஸ்மைல போட்டுட்டு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்தோனே டேங்கோட அம்மா வந்து அந்த கோச்ல உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, இவரு என்ன பண்றாரு, போயிட்டு அவங்களோட மடியில தலைய வச்சுட்டு, "ம்மா, ம்மா போறாம்மா, என்னைய விட்டுட்டு போறாம்மா அவ, தூரமா போறாம்மா" அப்படின்னு. டேங் அம்மா வந்து இத பார்த்தோனே அவங்களுக்கு ஒரு மாரி டென்ஷன் ஆகுது. ஏன்னா, உங்க பையனோட அந்த கிராக்கான வாய்ஸு ஓட "என்னாச்சுப்பா, என்னாச்சு டே?" அப்படின்னு. "அம்மா, ஒயன்ம்மா, அவ UK போறாளாம்மா, இந்த 1 வீக் அப்புறம் போறாளாம்மா. அவ என்னைய விட்டுட்டு போறாளாம். என்னைய விட்டுட்டு தூரமா போறாம்மா. திரும்பவும் என்னோட ஹார்ட் உடையுதும்மா, வலிக்குதும்மா. இதுக்கு முன்னாடி உள்ள பெயின விட இது ரொம்ப ஒரு மாதிரி வலிக்குதும்மா" அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அழுகுறாரு. இத பார்த்தோன்னே டேங்கோட அம்மாவோட கண்ணுமே ஒரு மாரி கலங்குது. என் தங்கம்ல என்னைய கேளுப்பா, இங்க பாரு, என்னைய பாரு, அம்மாவ பாரு" அப்படின்னு சொல்லிட்டு டேங் என்ன பண்றாரு, ஒரு மாரி டியரி ஐஸோட அவங்க அம்மாவ பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து பார்க்க முடியல. அவங்களோட பையன் வந்து இந்த மாரி அழுகுறத அவங்கனால பார்க்க முடியல. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க, அவங்கள கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டு, "நீ அவள உண்மையிலேயே லவ் பண்றலப்பா?" அப்படின்னு கேட்குறாங்க. டேங் வந்து நான் நோட் பண்றாரு. அப்ப சொல்றாரு அப்ப சொல்றாங்க, "நீ உண்மையாவே அவள லவ் பண்ணனா, உன்னோட லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, ஃபேட்டே வந்து உங்க 2 பேரையும் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்து சேர்க்கும். அவள வந்து உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அதனால நீ வந்து உன் மேலயும், உன்னோட காதல் மேலயும் நீ ஃபர்ஸ்ட்டு நம்பிக்கை வையி. இது கொஞ்சம் நாள் எடுக்கும். ஆனா ஆனா வந்து நீ வெயிட் பண்ணு. அழுகக்கூடாது என்னப்பா" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து "அம்மா அப்போ அவ வேற பொண்ணு வேற அந்த பொண்ணு வந்து வேற யாரையாச்சும் பார்த்துட்டா" அப்படின்னு வந்து சொல்றாங்க. உட "இப்படிலாம் நீ வந்து திங்க் பண்ணக்கூடாது டே. நம்ம பார்ப்போம். நம்ம நம்ம வந்து இப்போ கோ வித் ஃப்ளோல நீ வந்து போ. ஓகேவா? அவ வந்து இதுக்கு அவ போகும்போது நீ வந்து அவளுக்கு வந்து பிரைட்டோட ஸ்மைலா அவளுக்கு வந்து நீ ஃபேர்வெல், குட் பை பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இத நினச்சு அவ ஃபீல் பண்ணிறக்கூடாது" அப்படின்னு. அப்போ வந்து அவர் சொல்றாரு, "அம்மா அப்போ நான் அவள்ட்ட என்னைக்காச்சும் என் ஃபீலிங்க நான் சொல்லிருவேனாம்மா?" அப்படின்னு. "கண்டிப்பா சொல்லுவப்பா. கொஞ்ச நாள் நீ வெயிட் பண்ணு. நீ கண்டிப்பா சொல்லுவ" அப்படின்னு சொல்றாங்க. டேங் வந்து நான் இது பண்றாரு. அப்போ வந்து இங்க வந்து மீன்வீல் வந்து இங்க உங்களோட ஹவுஸ்ல. அப்போ வந்து உங்க அம்மா சொல்றாரு, "ஒயினு எங்கள விட்டு தூரமா போய் இருந்துருவியாடி நீ?" அப்படின்னு. "அம்மா என்னம்மா? நீ பாரு நான் தைரியமான பொண்ணும்மா.
பண்ணணுமா? நானும் என்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும்ல. அ எனக்கு வந்து நானும் இந்த மாரி இதுலலாம் ஸ்ட்ரகிள் பண்ணணும். அப்பதான் எனக்கு கஷ்டத்தோட வலி புரியும். அதனால நீ வந்து கவலைப்படாத ஓகேவா? உன்னோட பொண்ண பாரு, உன் பொண்ணு தைரியமானவ. உன் பொண்ணுக்கு அதிகமான கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்னாலயும் முடியும்னா, என்னால முடியாதாம்மா? அப்படின்னு சொல்லிட்டு, உங்க அம்மா என்ன பண்றாங்க, உங்களோட உங்களோட இத வந்து தலையில அப்படி தட்டிட்டு, ஆனாலும் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, ஏன்னா இவ்வளோ நாள் கழிச்சுட்டு இவ்வளோ தூரமா போறது, கூடவே இருந்த புள்ள, அந்த மாரி அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ சொல்றாங்க, "நல்லா பார்த்துக்க சரியா? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, நாங்க உனக்காக இருக்கோம்" அப்படின்னு. அப்போ வந்து நீங்க வந்து இது பண்றீங்க. அப்போ வந்து உங்க அப்பா இருக்காரு. அவரும் ஆனா அவருக்கு வந்து சந்தோஷமே இல்ல மூஞ்சில. ஏன்னா வந்து அவங்களோட பொண்ணு இவ்வளோ நாளு அவர் கூடவே இருந்துட்டு இப்ப நீங்க போறீங்க அந்த மாரி. "அப்பா இப்ப எதுக்கு நீ சேடா இருக்க? எனக்கு தெரியும். உனக்கு தெரியும் நீ வந்து என்னைய ரொம்ப லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். ஆனா நானும் என்னோட கோல அச்சீவ் பண்ணணும்ல. பாரு உன் பொண்ணு ரொம்ப தைரியமானவ. அதனால நீ தான் சப்போர்ட் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாரி அழுகை வருது. அப்போ வந்து அவர்னாலே இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரும் அழுதுட்டு ம். அவர் என்ன பண்றாரு, "நான் உன்னைய மிஸ் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புடிக்கிறாரு. பார்த்தா நீங்க என்ன பண்ணீங்க, அவரோட ஹேண்ட புடிச்சுட்டு அவர் என்ன பண்ணாரு, அந்த அந்த கைய எடுத்து கொண்டு போய் அவர் செஸ்ட்டு கிட்ட வைக்கிறாரு. "அப்பா இப்ப எதுக்கு அழுவுற? நீ இப்ப எதுக்கு அழுவலாம் கூடாது சரியா? பாரு உன் பொண்ணு தைரியமானவ. அவளும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. நீயும் உன் பொண்ணுக்காக ஸ்ட்ராங்கா இருப்ப அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணு சரியா? எனக்கு தெரியும்ப்பா, நான் வந்து ஒரு நல்ல பொண்ணாவே இவ்வளோ நாள் இருந்ததில்ல. ஏன்னா எனக்கு வந்து என்னோட ஃபீலிங்ஸ் நான் உங்கள ரொம்ப லவ் பண்றேன்ப்பா உங்க 2 பேரையும். ஆனா, எனக்கு வந்து ஒரு மாரி ஷையா இருக்கும். எனக்கு இந்த மாரி சொல்றதுக்குலாம் ஷையா இருக்கும். நான் மித்த புள்ளைங்க மாரி கிடையாது. ஆனா, நீ நம்புப்பா, நான் நிஜமாவே உங்க 2 பேரையுமே நான் லவ் பண்றேன். எனக்கு இந்த உலகத்திலே உங்க 2 பேர தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் என்ன பண்ணாலும் என்னைய மன்னிச்சுடு சரியா? நான் எப்பவுமே ரூடா பேசியிருப்பேன். நெறைய மிஸ்டேக் பண்ணி ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பேன். எல்லாத்தையும் மன்னிச்சிருப்பா. நான் நெறைய வாட்டி நீங்க பேச, பேச திரும்ப திரும்ப பேசியிருக்கேன். நீங்க சொன்னத கேட்டதே கிடையாது. 2 பேரையுமே நான் வந்து ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு நான் 2 பேரையும் நான் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப லவ் பண்றேன். நான் வந்து உங்கள்ட்ட அந்த லவ்வ வந்து காட்டாம இருந்ததுக்கு, ப்ராப்பரா இது பண்ணாம இருந்ததுக்கு சாரி சரியா? நான் உங்க 2 பேரையுமே மிஸ் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணீங்க, அழுகுறீங்க. "இதுவரை நான் உங்கள்ட்ட சாரி கேட்டதே இல்லல்ல. இப்ப நான் கேட்குறேன் சரியா?" அப்படின்னு கேட்டுட்டு அழுகுறீங்க. அழுதுட்டு என்ன பண்றீங்க, அப்போ வந்து அவர் சொல்றாரு, "நீ பொறந்தலம்மா, நீ பொறக்கும்போது குட்டிக்கோண்டா இருந்த. இப்ப நான் என்ன பண்ணேன், என்னோட கையில உன்னைய அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சினேன். அப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. என்னால அப்போ வந்து என்னோட என்னோட ஹாப்பினஸ வந்து என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஏன்னா நீ அவ்வளோ குட்டியோண்டா இருந்த. ஆனா இப்ப பாரு எவ்வளோ எவ்வளோ வளர்ந்துட்டல. எனக்கு உன்ன நெனச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அ நீ எப்பவுமே வந்து இதே மாரி ஸ்ட்ராங்கா உன்னோட கோல வந்து நீ அச்சீவ் பண்ணு. அதுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்றாரு. அவர் அவர் வந்து அவரோட இத கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்றாரு. நீங்க என்ன பண்றீங்க, அவங்களோட கண்ணீர துடைக்கிறீங்க. அவங்களும் வைப் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் உங்க அம்மாட்ட போயிட்டு, "அம்மா ஐ மிஸ் யூ. ஐ லவ் யூ சரியா? எல்லாத்துக்கும் சாரி" அப்படின்னு சொல்றீங்க. அவங்களும், "சரிம்மா விடு. நீ வந்து இப்போ உன்னோட ஸ்டடீஸ்ல தான் நீ ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால முடிச்சுட்டு நீ வேகமா அம்மாகிட்ட வந்துரு சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க, இது பண்ணிட்டு, "சரி, சரி வாங்க சந்தோஷமா இருப்போம். ஏன்னா இன்னும் 1 வீக் அப்புறம் நான் போயிருவேன். இப்போ பசிக்குது எனக்கு சாப்பாடு போடுங்க" அப்படின்னு சொல்றீங்க. அதோட உங்க அம்மா என்ன பண்றாங்க, சிரிச்சுட்டு போயிறாங்க. அப்புறம் வந்து அந்த டின்னர்லாம் முடியுது. அப்போ வந்து இப்ப என்ன டேனா வந்து உங்களோட ஃப்ளைட் நாளைக்குனா இன்னைக்கு ஓகேவா? நீங்க தான் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணியிருப்பீங்க. யாருன்னா இலியானா, மார்கோ, அப்புறம் டேங்கா 3 பேரையுமே நீங்க தான் இன்வைட் பண்ணியிருப்பீங்க. ஒரு நாள் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி. அப்போ வந்து இலியானாவும், மார்கோவும் சொல்றாங்க, ம் அ "ஏன் நாங்க எல்லாரும் நீ மிஸ் பண்ணுவோமே" அப்படின்னு 2 பேருமே சொல்றாங்க. உடனே நீங்க சொல்றீங்க, "நானும் தான் மிஸ் பண்ணுவேன். டேய் நீ என்ன மிஸ் பண்ண மாட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதோட டே வந்து அ அவர் வந்து ரொம்ப சைலன்ட்டா இருக்காரு. ஏதோ சம்திங் அவர் கண்ட்ரோல் பண்ற மாரி சைலன்ட்டா இருக்காரு. அப்போ நீங்க திரும்ப கூப்பிடுறீங்க, டேயாங்" அப்படின்னு சொல்லிட்டு, நான் மிஸ் பண்ணுவேன். நான் ஏன் மிஸ் பண்ண மாட்டேன்?" அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து டேயாங் வந்து ஒரு மாரி சேடா ஸ்மைல் பண்ணிட்டு திரும்ப அமைதியாயிர்றாரு. அப்போ வந்து மார்கோவும், இலியானாவும் என்ன பண்றாங்க, 2 பேரும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு, ஒரு மாரி உங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஒரு மாரி சேடா அவங்க இது பண்றாங்க. அப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்க, நீங்களும் ஒரு மாரி சைன் பண்றீங்க. உங்களுக்கு வந்து தெரியுது, நீங்களும் ஒரு மாரி பெயின்ல தான் இருக்கீங்க. ஏன்னா, உங்கனால வந்து அ அவன ஒரு பையனா லவ் பண்ண முடியல. அவன வந்து நீங்க வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டாவே பார்த்துட்டீங்க. அதனால நீங்களும் இந்த பெயின வந்து டாலரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. அவட "டேய் நான் உன்னைய ரொம்ப மிஸ் பண்ணுவேன்" அப்படின்னு. வந்து ஜஸ்ட்டு மட்டும் பண்றாரு. திரும்ப சொல்லாம அப்படின்னு மட்டும் பண்ணிட்டு, அப்போ சொல்றாரு,
என்னோட ஃப்ளைட்டும் இந்த வீக் அப்புறம் தான் இருக்கு கைஸ். அதனால நீங்க பார்த்துக்கோங்க. ஒயன் நீயும் பார்த்துக்க. நல்லா ஸ்டடீஸ ஃபோக்கஸ் பண்ணு. அந்த ஸ்ட்ராங்கா இரு. நான் இப்போ போறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னது இவ்ளோ சீக்கிரமா போறியா நீ? அப்படின்னு கேட்குறீங்க. அவட ஆமா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அம்மா கூப்பிட்டுருக்காங்க. அதனால நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவளோட தலையில லைட்டா தட்டிட்டு அப்போ வந்து கேட்குறாங்க, "அப்ப நீ நாளைக்கு ஏர்போர்ட்க்கு வரமாட்டியா?" அப்படின்னு. "இல்ல ஒயன் நான் கொஞ்சம் கண்ட்ரி சைடு போணும் இன்னைக்கு. அதனால வரமாட்டேன்" அப்படின்னு. ஓ! இதுதான் அதான் நம்மளோட லாஸ்ட்டு மீட்டா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நீங்க வந்து ஒரு மாரி இது பண்றீங்க. டேங் வந்து சும்மா சிரிச்சுட்டு நிக்கிறாரு. அப்போ வந்து நீங்க சொல்றீங்க, "சரி நீயும் நல்லா படி. உன்னோட கோல்ல ஃபோக்கஸ் பண்ணு. என்ன மாதிரி நீயும் இரு சரியா? பெஸ்ட் ஆஃப் லக்" அப்படின்னு சொல்றாரு. டேங் என்ன பண்றாரு, மண்டைய மட்டும் ஆட்டிட்டு வந்துர்றாரு. வந்துர்றாரு. அப்போ வந்து அ மார்கோ சொல்றான், "நான் ஒரு நிமிஷம் வாஷ்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, நீங்களும் சரின்னு சொல்லிடுறீங்க. பார்த்தா வந்து டேங் வந்து போறாரு. ஆனா இந்த இந்த டியர்ஸ வந்து வைப் பண்ணிட்டே போவோம்ல, அது மாரி டேங் வந்து வந்து மார்கும் பின்னாடியே ஓடி வந்துட்டு சொல்றாரு. "ஆ டேங் நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நீ இதெல்லாம் நெனச்சு ஃபீல் பண்ணாத சரியா? நீ வந்து அவள ஃப்யூச்சர்ல நீ வந்து அவ வந்து உனக்கு கெடைச்சிருவா. இப்போதைக்கு நீ வந்து உன்னைய பாரு. நீ மூவ் ஆன் ஆகு. ஃபர்ஸ்ட்டு நீ சக்ஸஸ்ல நீ வந்து லைஃப்ல சக்ஸஸ் ஆகு. அதுக்கப்புறம் நீ அவள பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீ அத பத்தி யோசிக்காத" அது இதுன்னு. டயாங்கும் என்ன பண்றாரு, ஒரு மாரி சிரிச்சுட்டு சொல்றாரு, நான் அவள விட்டுற மாட்டேன். அ ஏன்னா என்னோட அவராவே அவருக்குள்ள பேசிக்கிறாரு. "என்னோட லவ் வந்து உன் மேல உள்ளது வந்து அவ்ளோ ஸ்ட்ராங்கு. இது வந்து அவ்ளோ சீக்கிரமா ஃபேட் ஆகவும் செஞ்சுறாது. அதனால நான் வந்து நான் உன்னைய கண்டிப்பா நீ என்னைய லவ் பண்ற மாரி நான் பண்ணுவேன். திரும்ப நான் மீட் பண்ணும்போது, நான் ஒண்ணும் சாதாரண ஒரு ஒரு பாய் அண்ட் கேர்லா இல்லாம, நம்ம வந்து ஒரு மெச்சூர்டு மேன் அண்ட் வுமனா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிறாரு. இப்போ ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட கவுச்ல படுத்துட்டு படிச்சு முடிச்சுட்டு அப்படியே அந்த டயர்டான டேக்கு அப்புறம் உங்க பேரண்ட்ஸுக்கு கால் பண்றீங்க. பண்ணிட்டு, "அம்மா எப்பிட்ருக்க?" அப்படின்னு. அவட "நல்லா இருக்கேன்டி. இப்ப தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டுருக்கேன். நீ என்ன பண்ற? உங்களோட டின்னர் சாப்பிட்டுட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு அந்த டைம் சேஞ்ச் ஆகிருக்கும்ல. இப்போ அங்க வந்து நைட்னா, இங்க வந்து ஆ ஆ இங்க நைட்னா, அங்க வந்து மார்னிங் ஓகேவா? அப்போ வந்து, இப்போ தான் சாப்பிட்டேன். இப்போ தூங்க போறேன். அதுக்கு முன்னாடி உன்ட்ட பேசிடலாமே என்ன அப்பா எங்க?" அப்படின்னு. "அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு. ஆனா சொன்னாரு, உன்னைய உன்னைய கொஞ்சம் நல்லா நீ நல்லா இருந்துக்குவியாம் அப்படின்னு சொல்ல சொன்னாரு. உடம்ப பார்த்துக்கன்னு சொல்ல சொன்னாரு" அப்படின்னு. "சரிம்மா" அப்படின்னு. "சரி லேட் ஆயிடுச்சு தூங்கு" அப்படின்னு சொல்றாரு. "சரிம்மா நானும் தூங்குறேன் பாய்" அப்படின்னு. நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட ஃபோன வந்து வச்சு கட் பண்ணிட்டு, உங்களோட கேலரி ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அங்க வந்து உங்களோட ஃபேமிலியோட பிக்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து டயாங்கோட பிக்கும் வந்து வருது. அப்போ நீங்க யோசிக்கிறீங்க, "இப்போ நீ எப்படி இருப்ப? ரொம்ப நாள் ஆச்சுல உன்னைய பார்த்துட்டு. உனக்கு தெரியாதுல்ல, நான் உன்னைய ரொம்ப மிஸ் பண்றேன். இப்பவும் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானா? ஏன்னா, இப்போ நம்ம கனெக்ஷன்லயே இல்லல்ல. அப்போ நீ என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணிட்டியா?" அப்படின்னு அ அ அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்ருக்கீங்க. ஆனா, அவர் இன்னும் உங்கள்ட்ட ஃபீலிங்ஸே சொல்லவே இல்லல்ல. அப்போ சொல்லும்போதே உங்களுக்கு தெரியாம அப்படியே கண்ணீர் வந்து அப்படியே வருது. உங்களுக்கு வந்து ஒரு மாரி ஃபீலிங்ஸா ஆகுது. அப்ப என்ன பண்றீங்க, அப்படியே தூங்கிர்றீங்க. எ எ உங்களுக்கு உங்களுக்கும் டயாங்க்கு வந்து அங்க போனதுக்கப்புறம் உங்க 2 பேருக்குமே கனெக்ஷனே இல்ல. ஏன்னா, அவர் அங்க வந்து யுஎஸ்ஏ போயிட்டு அவங்களோட நம்பரே வந்து அவர் சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ, நீங்க வந்து அவரோட உங்களுக்கு வந்து அவரால இது பண்ண முடியல. அதுவும் இல்லாம அவர் யாரு மார்கோ, இலியானா யார்கிட்டயுமே வந்து அவரோட நம்பர் இல்ல. ஏன்னா, குடுத்தா நீங்க வாங்கிக்கிருவீங்க அந்த மாரி. இப்ப என்னன்னா, ஒரு நாள் மார்னிங் டயாங் என்ன பண்றாரு, அவரோட ஒரு இதுலருந்து ஒரு ஏதோ ஒரு வெஹிக்கிள்லேருந்து இறங்கிட்டு என்ன பண்ணுறாரு, வந்து யுனிவர்சிட்டி கேட்டுக்கு முன்னாடி நிற்கிறாரு. எப்படின்னா நீங்க ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஸ்கூல் கேட்ல நிப்பார்ல, அது மாரியே நிற்கிறாங்க. இங்க வந்து நீங்க என்ன பண்ணுறீங்க, நீங்க வந்து வர்றீங்க. உங்க யுனிவர்சிட்டிக்கு வர்றீங்க. பார்த்தா ஒரு டால் ஃபிகர் வந்து அப்படியே முன்னாடி நிக்குது. நீங்க பார்த்துட்டு யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்க மாரி நிக்குது. அப்போ உங்களுக்கு வந்து அந்த பாஸ்ட் அந்த ஃப்ளாஷ்பேக் வருது. அந்த டே வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அது மாரி ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மாரி சிரிச்சுட்டு அந்த இத பார்த்துட்டுருக்கீங்க. பார்த்தா அந்த டால் ஃபிகர் வந்து உங்க பக்கம் டர்ன் ஆகுது. டர்ன் ஆயிட்டு ஆனா உங்களால அது யாருன்னே வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியல. ஸோ உங்ககிட்ட வந்துட்டு ஆனா அது வந்து மாஸ்க்கும், கேப்பும் போட்டிருக்காங்க. ஸோ உங்க பக்கத்துல வந்துட்டு அந்த பண்ணாங்க. அந்த பெர்சன் வந்து அந்த மாஸ்க்க வந்து அ எடுக்குறாங்க. உங்களுக்கு அவர பார்த்தோனே உங்களோட ஐஸ் வந்து க்ளோ அப் ஆயிருச்சு. ஒரு மாரி மிக்ஸ்ட் எமோஷன். ஹேப்பி, ஒரு மாரி எக்ஸைட்டடு எல்லாமே ஒரு மாதிரி. அப்போ அவர் கேட்குறாரு, "ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு. "ஏன் நான் எப்படி உன்னைய மறப்பேன்?" அப்படின்னு சொல்லிட்டு
நீங்க சிரிக்கிறீங்க. "எப்படி எப்படி நீங்க வந்த?" அப்படின்னு. என்னோட கிராஜுவேஷன் முடிஞ்சுச்சு. அதனால நானும் வெக்கேஷனுக்கு வந்தேன். அப்படியே உன்ன மீட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு. "எப்படி எப்படி என்னோட யுனிவர்சிட்டி உனக்கு தெரியும்?" அப்படின்னு. "உங்க அம்மாட்ட தான் கேட்டேன்." "ஆ என்னைய நீ இவ்வளோ நாள் கான்டாக்ட் பண்ணவே இல்ல. அப்போ எப்படி எங்க அம்மாவ மட்டும் கான்டாக்ட் பண்ணியிருக்க?" அப்படின்னு. "இல்லப்பா, நம்ம 2 பேருமே வந்து ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னு நெனச்சேன். எங்க அம்மா, அப்பாவ கூட நான் கான்டாக்ட் பண்றதில்ல." அப்படின்னு. இருந்தாலும் சரி விடு, சரி விடு" அப்படின்னு சொல்றீங்க. அப்போ "சரி எப்போ ஊருக்கு போலான்ட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறாரு. என்னோட என் கிராஜுவேஷன் இந்த மந்த் எண்டுல தான் வரும். அதனால அதுக்கப்புறம் போவேன் அப்படின்னு. அப்போ சொல்றாரு, பரவாயில்லையே, நானும் வந்து இந்த மந்த் எண்ட்ல தான் போறேன். அப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணா போலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் ஓகேன்னு சொல்றீங்க. அப்போ அவரு கேட்குறாரு, நீங்க கேட்குறீங்க, "எதுவும் ஹோட்டல் புக் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு. "ஆமாமா" அப்படின்னு சொல்றாங்க. ரிச் ரொம்ப ஓவர்லோட் ஆயிட்ட போல அப்படின்னு வந்து நீங்க வம்பிழுக்கிறீங்க. நானா இது நான் வந்து பார்ட் டைம் பார்த்து சேவ் பண்ண மணி இது" அப்படின்னு. "ஆ நான் மட்டும் என்ன, நானும் பார்ட் டைம் பார்த்து தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு கூட நல்லா செலவழிக்கிறது இல்ல தெரியுமா? ஆனா நான் வந்து அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, ஆன்ட்டினா வந்து தேங்கோட அம்மா. அப்போ வந்து இலியானா, மார்கோ எல்லாருக்குமே கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன்" அப்படின்னு சொன்னீங்க. அப்போ எனக்கு அப்படின்னு. "உனக்கெல்லாம் இல்ல" அப்படின்னு சொல்றீங்க. "ஏன் ஏன் ஏன் எனக்கு இல்ல?" அப்படின்னு கேட்குறாரு. "ஏன்னா அது உன்னோட பனிஷ்மென்ட். இவ்வளோ நாள் என்னைய கான்டாக்ட் பண்ணாம இருந்தல்ல, அதனால இது உனக்கு பனிஷ்மென்ட்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே தேங்க் வந்து போர் பண்றாரு. நீங்க வந்து சிரிக்கிறீங்க. சிரிச்சுட்டு அப்போ வந்து அவர் சொல்றாரு, "சரி, சரி நானும் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா நான் உனக்கு தரமாட்டேன்" அப்படின்னு. நீங்க சொன்னீங்க, "பரவால்ல எனக்கு ஒண்ணும் வேணாம்" அப்படின்னு. அவர் வந்து, "நீ இன்னும் அப்படியே தான் இருக்க" அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, உங்களுக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து குடுக்குறாரு. உங்களுக்கு அத பார்த்தோனே சிரிப்பு வந்துருது. சிரிச்சுட்டு அப்படியே வேகமா வாங்குறீங்க. வாங்கிட்டு, "நீயும் மாறவே இல்ல" அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க. நான் மாறிட்டேனே பாரு, இப்ப நான் எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா, ஆமா" அப்படின்னு. பார்த்தா அங்கிருந்து ஒரு வாய்ஸ், "ஒயன் ஹவ் ஆர் யூ?" அப்படின்னு. நீங்க பார்த்துட்டு, "ஹே ரயான் ஃபைன் வாட் அபௌட் யூ?" அப்படின்னு கேட்குறீங்க. ஃபைன் அஸ் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. பார்த்தா அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாரி டேங் வந்து கடுப்பா இருக்கு. ஸோ என்ன பண்றாரு, "ரயான் மீட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் டேங்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் ரயான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஹலோ ப்ரோ அப்படின்னு சொல்றாரு. அவர் டேங் என்ன பண்றாரு, அவரோட ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஒரு ஸ்மாலோட பார்த்துட்டு, உனக்கு தெரியுமாட்டே, நான் வந்து ரயானும் வந்து நம்மளோட ஊர்லேருந்து தான் வந்திருக்கான். அவன் தான் எனக்கு இங்கே ரொம்ப ஹெல்ப் பண்ணான். அவனுக்கு நிஜமா நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஏன்னா எனக்கு இங்கே புதுசா வந்தோனே எனக்கு எதுவுமே தெரில" அப்படின்னு. பார்த்தா ரயான் வந்து, "ஓ கமான் வையன், இதெல்லாம் போயிட்டு மென்ஷன் பண்ணிட்டுருக்க. உனக்கு நான் ஹெல்ப் பண்ணதுக்கு நான் வந்து எவ்வளோ பெருமைப்படுறேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்றாரு. அதோட டேங்க் வந்து பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. ஏன்னா ஏன்னா எனக்கு அவருக்கு தெரியல. இது ஒரு மாரி பொசசிவா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து அவர் முன்னாடி நீங்க வந்துட்டு ரயான வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால அவருக்கு வந்து அதனால தாங்கிக்க முடியல. அதோட பார்த்தா கேட்குறாரு, "ஒயன் இந்த மந்த்ல ஃப்ரீயா இருப்பியா? ஏன்னா நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அதனால நானும் உன் கூட கொஞ்சம் ஹேங் அவுட் பண்ணணும்" அப்படின்னு. அப்போ வந்து நீங்க சொல்றீங்க, "இந்த மந்த்தா? ஏன்னா இந்த மந்த் எனக்கு ரிசல்ட்லாம் வரனால, அப்புறம் அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்கனால கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நான் இன்னைக்கு லஞ்சுக்கு அப்புறம் ஃப்ரீயா இருப்பேன். அப்ப நம்ம மீட் பண்ணலாமா?" அப்படின்னு. அவட சரி சரி என்னோட பார்ட் டைம் ஜாப் இருக்கு. இப்போ நான் போயிட்டு வர்றேன். வந்துட்டு கால் பண்றேன். உன்னோட நம்பர் குடு அப்படின்னு சொல்லிட்டு அதோட பார்த்தா அவங்களும் குடுக்குறாங்க. பார்த்தா குடுத்தோனே பாய் சொல்லிட்டு போறீங்க. அப்போ "வா ஒயன் போலாம்" அப்படின்னு வந்து ரயான் வந்து கூட்டிட்டு போறான். டேங் இத பார்த்தோனே ஒரு மாரி இருக்கு. அப்புறம் அவர் வந்து பேக் டூ ஹோட்டலுக்கு போயிட்டாரு. போயிட்டு அங்க வந்து அவரு ரொம்ப நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்க கால் பண்ணுவீங்க அந்த மாரி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. பார்த்தா வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் வருது. அவர் எடுத்துட்டு "ஹலோ" அப்படின்னு சொல்றாரு. "ஹலோ இப்போ நான் ஃப்ரீயா இருக்கேன்" அப்படின்னு. ஓகே இப்போ நான் எங்க பார்க்கலாம்?" அப்படின்னு வந்து டேன் கேட்குறாரு. நீ வந்து நான் ஒரு கேஃபேல ஒர்க் பண்றேன்னு சொன்னேன்ல பார்ட் டைம். பேசாம நீ அங்க வந்துரு. ஏன்னா எனக்கு இப்போ நடக்கிறதுக்கு லேசியா இருக்கு. அதனால நான் அங்கேயே இருக்கேன். நான் உனக்கு லொகேஷன் சென்ட் பண்றேன்" அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க. அவர் என்ன பண்றாரு, "சரி இரு அங்கேயே இரு நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பார்த்தா அவரும் ஹேங்கப் பண்ணிட்டு, அ என்ன பண்றாரு, அவரோட ஒரு கோட் எடுத்து மாட்டிட்டு வேகமா அங்க வர்றாரு. வந்தா அங்க பார்த்தா, அ நீங்களும் அந்த ரயானா அவனோட உட்காந்துருக்கீங்க. இத பார்த்தோனே எனக்கு வந்து அப்படியே மூட் ஆஃப் ஆயிருச்சு. அவர் வந்து உங்களோட வந்து அவரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களோட மட்டும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனச்சாரு. ஆனா முடியல. அதோட பார்த்தா, அவருக்கு வந்து அந்த ஸ்மைலே வந்து போயிடுச்சு. போயிட்டு, "ஹே ஒயான்" அப்படின்னு சொல்றாரு. "ஏய் உட்காரு" அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க. பார்த்தா அவரும் உட்காந்துட்டாரு. உட்காந்தோனே என்ன பண்றீங்க, "பசிக்குது, இப்ப எதனாச்சும் ஆர்டர் பண்ணலாமா?" அப்படின்னு.
அப்போ வந்து ரயான் கேட்குறாரு, "ஆ என்ன ஒயன் நீ என்ன சாப்பிட்ற?" அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து சொல்றதுக்கு வாய் அடிக்கிறீங்க பார்த்தா, ஆ ஒரு 1 டோனட் அண்ட் சம் சாக்லேட் குக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அந்த ஆர்டர வந்து சொல்லிடுறாரு. சொல்லவும் டக்குன்னு பார்த்து நீங்க வந்து அவர சர்ப்ரைஸா பார்க்குறீங்க. ஏன் இன்ன வர அவரு இதெல்லாம் அவங்க ஞாபகம் வச்சிருக்காரு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. ரயான் என்ன பண்றான், ஒரு மாரி ஐப்ரோ ரைஸ் பண்றான். ரைஸ் பண்ணிட்டு அப்போ வந்து "உனக்கு என்ன வேணும் டேங்?" அப்படின்னு சொல்லிட்டு ரயான் வந்து கேட்குறான். நீங்க என்ன பண்றீங்க? ஸ்ட்ராபெர்ரி பேஸ்ட்ரி அப்படின்னு சொல்றீங்க. அதாவது உங்களுக்கு வந்து அப்போ மாத்தி மாத்தி உங்களோட ஃபேவரைட்ஸ் இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறீங்க. அப்போ வந்து இது நீங்க சொன்னத பார்க்கும்போது டேங்க் வந்து ஒரு மாரி ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கு அவருக்கு. நீங்க அப்படி ஞாபகம் வச்சிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அப்ப ரயான் கேட்குறாரு, "உங்க 2 பேருக்கும் உங் உங் இது நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி இவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்க சொல்றீங்க, "கண்டிப்பா. அது எப்படி இல்லாம இருக்கும்? நாங்க சின்ன வயசுலேருந்தே நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். ஸோ அப்படிதான்" அப்படின்னு. அதோட நீங்க அ அப்போ வந்து டேங் வந்து, ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து டேங் உங்கள பார்த்துட்டு, "சரி ஒயன், என்ன யாரும் நீ எதுவும் பார்த்துட்டு திரியிறியா?" அப்படின்னு கேட்குறாரு. ஐ மீன் யார் மேலயும் ஃபீலிங்ஸ் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு என்னன்னா இப்போதைக்கு இத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதனால என்ன பண்றாரு, உங்கள்ட்ட அதையே இன்னொன்னு கேட்குறாரு. நீங்க சொல்லுங்க, ம்ஹ்ம். நான் இன்னும் அப்படி யாரையும் ஸ்பெஷலா நான் இன்னும் மீட் பண்ணல அப்படின்னு. இப்ப தான் அவருக்கு வந்து ஒரு மாரி அப்படியே நிம்மதியா இருக்கு. அப்போ நீங்க கேட்குறீங்க, "ஆ நீ என்னாச்சு? நீ யார கல்யாணம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்களுக்கு அவருக்கு வந்து இத பார்த்துட்டு ஒரு மாதிரி, "எது நானா? கல்யாணமா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நீங்க வந்து சிரிக்கிறீங்க. ஆனா டேங் வந்து ஒரு மாரி கோவமா உங்கள பார்த்துட்டு இருக்காரு. வந்து அந்த 1 மந்த் வந்து பாஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து அ நீங்களும் இங்க வந்து நீங்களும் டேங்கும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனா, இதில டேங்க்கு வந்து என்னது சந்தோஷம் இல்லன்னா, நீங்க வந்து உங்க 2 பேர்னால டைம் தனியா வந்து ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா, எப்ப பார்த்தாலும் ரயானும் உங்க கூடவே இருப்பான். டயாங் வந்து அது கடுப்பா இருக்கும். எனி டைம் ரயான் வந்து உங்க கூடவே இருக்கிறது வந்து அவருக்கு வந்து எரிச்சலா இருக்கும். ஆனா, அது மாரி வந்து அ உங்ககிட்ட வந்து ரயான் பேசுறது வந்து டயாங்க்கு சுத்தமா பிடிக்காது. ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க ஒரு பையனா இருந்து, ஒரு மேனா இருந்து, நீங்க வந்து உங்கள வந்து கேர் பண்றது வந்து அவருக்கு பிடிக்காது. இது எங்க கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படின்னு. அது மாரி அவருக்கு வந்து நீங்க வந்து ரேங்க் மட்டும் தான் அட்டென்ஷன் குடுக்கணும் அப்படின்னு அவரு வந்து எதிர்பார்ப்பாரு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து கடைசியா அந்த ரிசல்ட்டும் வந்துருது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க எல்லாரும், இப்போ நீங்க அங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வந்து இது பண்ணிறீங்க. அப்போ ஏர்போர்ட்ல இருக்கீங்க. அப்போ நீங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆனோனே அங்க வந்து அ ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து அப்பதான் டேங்கும் வராரு. வரவும் அ ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. 3 நிமிஷம் லேட்டு டயாங்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. அவள யாஹ் இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு. அவளோட சரி நம்ம போவோமா அப்படின்னு. அப்போ வந்து டேங் நினைக்கிறாரு, "அப்பா ஃபைனலா இப்பவாச்சும் நம்ம கொஞ்சம் தனியா இருக்கோமே இவ கூட" அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லல்ல. பார்த்தா, ஆ அவரு பார்த்தா அங்கிட்டுருந்து ஒரு ஒரு வாய்ஸ் வந்து வருது. டயாங் என்ன பண்ணாரு, அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட்டட்ல அப்படியே கண்ண க்ளோஸ் பண்றாரு. மூடிட்டு அந்த வாய்ஸ் யார் வாய்ஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ, அப்போ வந்து திரும்பி பார்த்தா அவன் வரான் ரயான்னு. அதோட ரயான் அப்படின்னு. அவட நானும் உங்க கூட தான் போறேன் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவட வந்து நீங்க சொல்றீங்க, வாவ் தட்ஸ் நைஸ் அப்படின்னு. அட ஆமாமா அப்படின்னு நினச்சுட்டு, சரி வாங்க போவோம் அப்படின்னு. அப்போ வந்து அப்படியே அந்த ஃப்ளைட்ல போயிட்டு, அதுக்கப்புறம் உங்க கண்ட்ரி சைடு போகவும் அந்த ட்ரெயின்ல போவீங்கள்ல, அதுக்கப்புறம் அது மாரி போயிட்டு இருக்கீங்க. போயிட்டு நீங்க வந்து அங்க சாரிடா ட்ரெயின் இல்ல, ஏர்போர்ட் தான். ஓகேவா? ஏர்போர்ட்லேருந்து கீழ இறங்குனதுக்கப்புறம் உங்க பேரண்ட்ஸு, பேரண்ட்ஸு எல்லாருமே நிக்கிறாங்க. அப்போ வந்து நீங்களும் நீங்க, டேங்கா, அப்புறம் ரயான் 3 பேருமே வந்து இறங்குறீங்க அத விட்டுட்டு. அப்போ வந்து ஒயன் என்ன பண்றா, அவங்க அம்மாவ போயிட்டு கட்டிப்பிடிக்கிறா. அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, "அச்சோடா! என் பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கா இப்போ" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க கேட்குறீங்க, "அம்மா அப்ப இதுக்கு முன்னாடிலாம் நான் அழகா இல்லையாக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு. அட இல்லையே அப்படின்னு சொன்னா. அதோட, "அப்பா இங்க பாரேன் அம்மா அவ எப்படி சொல்லுதுன்னு பாரு" அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றீங்க நீங்க. அதோட, "விடும்மா அவ கிடக்குறா. வா நம்ம வீட்டுக்கு போலாம். நீயும் டயர்டா இருப்பல்ல" அப்படின்னு. "ஆமா, ஆமா" அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தா ஜெயங்க அம்மா வந்து வராரு. "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து "இங்க வாப்பான்னு" சொல்லிட்டு ஹக் பண்றாரு. அப்போ டயாங் அப்பா, நானும் இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. அவட, "இருங்கப்பா வர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்களையும் போய் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க, "என்னப்பா அ ஒயன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியா?" அப்படின்னு. அவட, பண்ணேம்மா" அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் ஒயன வந்து பார்க்குறாங்க. ஒயன் நீங்களும் என்ன பண்ணுறீங்க, டக்குனு டேங் அம்மாவோட பார்த்தோன்னே வேகமா ஓடிட்டு, அ ஆன்டி, அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கிரீட் பண்றீங்க. அவங்களும் உங்கள என்ன ஏதும்மா அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் விசாரிக்கிறாங்க.
அப்போ நீங்க என்ன பண்றீங்க, உங்க அம்மாகிட்ட போயிட்டு, "அம்மா இந்தோ அம்மா, அப்பா இந்தோ இவன் தான் ரயான். இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு. இவனும் இங்க தான் இருக்கிறான். ஆனா எனக்கு அங்க போயிட்டு நான் புதுசா இருந்தேன்ல, அப்ப எனக்கு இவன் தான் என்னைய பார்த்துக்கிட்டான்." அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவங்க அவங்க அம்மாவும் சொல்றாங்க, தேங்க்யூப்பா என் பொண்ண பார்த்துக்கிட்டதுக்கு" அப்படின்னு. அதுக்கு வந்து அவர் சொல்றாரு, "அ இது இது என்னோட கடமை ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இவர் சொல்றாரு, "ஏன் தேங்காய் நான் போறேன் இப்போ லேட் ஆயிருச்சு. எங்க அம்மா, அப்பாவும் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க" அப்படின்னு. அப்போ நீங்க சொல்றீங்க, "சரி போயிட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணு" அப்படின்னு. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிர்றாங்க. அப்புறம் வந்து இப்படியே வந்து போகுது. அப்போ இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே போக போக, நீங்க வந்து போய் படிச்சிருப்பீங்கல்ல, அதுக்கேத்தாப்புல வந்து உங்களுக்கும் டயானுக்கும் வந்து ஒரு ஒரு ஜாப் கிடச்சிருச்சு. நீங்க 2 பேருமே வந்து உங்க அப்பாவோட கம்பெனில வந்து நீங்க போகல. நீங்க உங்க ஓன் பிஸ்னஸ வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போகல. அப்போ வந்து ஒரு நாள் தயாங் வந்து அவங்க ஆஃபீஸ் விட்டு வந்துட்டுருக்கும்போது, அவர் பார்க்குறாரு உங்களையும், ரயானையும் பார்க்குறாரு. அவர் வந்து உங்களோட கான்வர்சேஷன வந்து என்னன்னு கேட்குறதுக்கு ட்ரை பண்ணல. ஆனா அவரோட கியூரியாசிட்டி வந்து அத ஸ்டாப்பும் பண்ணல. ஓகேவா? அப்போ வந்து அவரு அந்த சைடு ஒரு கார்னர் கிட்ட நின்னுட்டு பார்க்குறாரு. அப்போ வந்து இந்த பக்கம் ரயான் சொல்றாரு, "ஆ ஒயன், நான் உன்ட்ட ரொம்ப நாளா இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஆனா, நீ வந்து எப்போ பார்த்தாலும் உன் கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணணும் இப்படியே சொல்லிட்டு இருந்தனால என்னால சொல்ல முடில. நான் என்ன சொல்லணும்னு நெனச்சேன்னா, ம் ஐ லவ் யூ. எனக்கு வந்து நீ என்னோட லைஃப்ல பார்ட்னரா இருக்கணும். என்னோட ஹோல் லைஃப்லயும் நீ பார்ட்னரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ வில் யூ பி மை கேர்ள் ஃப்ரெண்ட்?" அப்படின்னு. உங்களுக்கு இத கேட்டோனே ஷாக்கு. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரில. பார்த்தா அவர் என்ன பண்ணாரு, டக்குனு அவங்க ஃபேஸ வந்து கப் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு, பரவால்ல. நீ எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ. நான் உன்னோட ஆன்ஸருக்காக நான் வெயிட் பண்ணுவேன்" அப்படின்னு. நீங்க வந்து அவர ஒரு மாரி ஷாக்கா பார்த்துட்டு தலைய மட்டும் ஆட்டுறீங்க. ரயான் என்ன பண்ண சிரிச்சுட்டு, "சரி வா, இப்ப நான் உன்னைய ட்ராப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்றாரு, நீங்க வந்து உங்களுக்கு என்ன நடந்துச்சு? இப்ப என்ன நடந்துச்சு? நீங்க எதுக்கு அவர ரிஜெக்ட் பண்ணல? எதுவுமே தெரில. அப்போ இந்த பக்கம் டேங் வந்து இத கேட்டுட்டு அவருக்கு எப்பவும் போல இன்னும் அவர் மாறவே இல்ல. ஸ்டில் அழுகுற மாரி ஆயிட்டாரு. அப்போ என்ன பண்றாரு, அங்கனயே உட்காந்துட்டு அப்படியே அழுகுறாரு. சொல்றாரு, அப்போ அவன அக்செப்ட் பண்ணிக்கிருவாளா? ஏன் அப்போ அவன ரிஜெக்ட் பண்ணவே இல்ல? அப்ப என்னைய கொஞ்சம் கூட அவ லவ் பண்ணவே இல்லையா? ஒருவேள ஒருவேள அப்படி லவ் பண்ணி என்னைய அவ லவ் பண்ணியிருந்தா அவன ரிஜெக்ட் பண்ணியிருப்பாள்ல. ஆனா அவ பண்ணல. அப்ப ஏன் என்னைய மட்டும் அவனால திரும்ப லவ் பண்ண முடியல? ஏன்னா என்ட்ட அவள்ட்ட வந்து நெறைய ஃபீலிங்ஸ் இல்லையா என் மேல அப்போ? ம் பார்க்குறதுக்கு என்னோட என் லவ் மட்டும் எப்பவுமே ஸ்ட்ராங்காவே இல்ல போல. நான் தோத்துட்டேன். எல்லாத்தையுமே நான் தோத்துட்டேன். நான் லவ் பண்ண பொண்ணோட ஹார்ட்ல இருக்கிறது கூட நான் தோத்துட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப அழுகுறாரு. ரொம்ப அழுதுட்டு அப்படியே வீட்டுக்கு போறாரு. ஒரு மாரி லைஃப்லெஸ்ஸா போறாரு வீட்டுக்கு. போனோனே இந்த பக்கம் என்னன்னா வந்து நீங்க வீட்டுக்கு போறீங்க. உங்க அம்மா வந்து உங்களோட ஃபேஸ பார்த்துட்டு ஒரு மாரி, "ஏன் இப்படி ஷாக்கா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்க வந்து ஒரு ரெஸ்பாண்டுமே பண்ணல. "ஒயன் ஒயன் என்ன ஆச்சு?" அப்படின்னு. "ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றீங்க. உடனே உங்க ஃபேஸ கட் பண்ணிட்டு, "நீ மறந்துட்டியா நான் உன்னோட அம்மான்னு? வா இங்க சொல்லு என்னாச்சு? என்னாச்சு என் தங்கத்துக்கு? நீ என்கிட்ட ஷேர் பண்ணு எல்லாத்தையும்" அப்படின்னு. அதோட நீங்க என்ன பண்றீங்க, உங்க அம்மாட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. "இப்ப நான் என்னம்மா பண்றது?" அப்படின்னு. அவளோட, "ஒயன், நீ ரயான லவ் பண்றியா?" "தெரிலம்மா எனக்கு. அவன் நல்ல பையன் தான். எனக்கு தெரியும் அவன் நல்ல பையன் தான்னு. ஆனா நீ லவ் பண்றியா? அப்போ டேங்க பத்தி நீ யோசிச்சு பார்த்துருக்கியா?" நீங்க வந்து அவங்கள ஷாக்கா பார்த்துட்டு பார்க்குறீங்க. அவட, ம் "உனக்கே தெரியும் அவன் உன்னைய லவ் பண்றான்னு. எனக்கும் தெரியும். ஏன் எல்லாருக்குமே தெரியும். அ ஆ நான் உன்கிட்ட சொல்லல. ஏன்னா அப்ப நீ வந்து சின்ன பிள்ள. ஆனா இப்ப நீ மெச்சூர் ஆயிட்ட. உனக்கு இந்த மாரி இதெல்லாம் உனக்கு வந்து புரிஞ்சிருக்கணும். உனக்கு யாரு கரெக்ட்டா இருப்பா? உன்னை யாரு புரிஞ்சு வச்சிருக்கா? அப்படிங்கிறது உனக்காவே தெரிஞ்சிருக்கணும். அ நீ நினைக்கிறியா? டயாங்க விட வேற யாரும் உன்னைய புரிஞ்சிருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? அ அவன் தான் உன்னைய எல்லா விதத்துலயுமே அவன் உன்னைய புரிஞ்சுக்கிறான். உன்னைய லவ் பண்றான். அ அவன் உன்கிட்ட அவன் என்னைக்காச்சும் அவனோட ஃபீலிங்ஸ சொல்லியிருக்கானா? ஏன்னா சொல்ல மாட்டான். சொல்லியிருந்தா ஒருவேளை இதனால நீங்க வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிருவீங்க. ஏன்னா நீ அதத்தான் பண்ணுவ. அதனால அவன் வந்து உன்னைய இன்ன வர அவன் வந்து லூஸ் பண்ண விரும்பாம, அவனோட லவ்வையும் சொல்லாம, அவ்வளோ இத அவன் மறைச்சு வச்சுட்டு இருந்திருக்கான். நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இது உன்னோட சாய்ஸ் தான். நீ வந்து ஆ வெதர் நீ வந்து ரயானுக்கு சான்ஸ் குடுக்குறதும், இல்ல டயாங்க சூஸ் பண்றதும் இது உன்னோட சாய்ஸ் தான் அப்படின்னு. உடனே நீங்க மண்டைய ஆட்டிட்டு,
எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுதும்மா அப்படின்னு சொல்றீங்க. சரிம்மா உன்ன நீ ஃபோர்ஸ் பண்ணாத. உன்னோட ஹார்ட் என்ன சொல்லுதோ அத மட்டும் யூஸ் பண்ணு. தயவு செஞ்சு இந்த லாஜிக்க வந்து இந்த இதுக்குள்ள கொண்டு வராத அப்படின்னு நீங்க ஸ்மைல் பண்றீங்க. அதோட சரிம்மா எனக்கு இப்போ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது அப்படின்னு. சரி போ, சரி போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் வந்து டின்னர் சர்வ் பண்றேன் அப்படின்னு நீங்களும் உள்ள போயிட்டீங்க. அப்போ என்ன பண்றீங்க, ஆஃப்டர் அந்த டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு நீங்க என்ன பண்ணீங்க, உங்க பெட்ல கொலாப்ஸ் ஆயிறீங்க. கொலாப்ஸ் ஆயிட்டு உங்க அம்மா சொன்னத வச்சுட்டு நீங்க வந்து நெனச்சு பார்க்குறீங்க. நீங்க வந்து டயாங்கோட இருந்த ஒவ்வொரு அந்த டைம்ஸ் எல்லாம் நெனச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து எப்பவுமே அவர் கூட இருக்கும்போதெல்லாம் உங்க ஹார்ட் வந்து ரொம்ப ஹேப்பியா ஃபீல் ஆகும். ஆனா நீங்க வந்து ரியலைஸ் பண்ண விரும்பல அத. உங்களுக்கு ரியலைஸ் ஆயிருக்கு. ஆனா அத ரியலைஸ் பண்ண விரும்பல. நீங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து அவன வந்து உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க. எப்பவுமே உங்களுக்கு வந்து டயாங்க புடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து அவரோட இருக்கும்போது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாவே இருக்காது. அ நீங்க வந்து ரயான் கூடயும் ஹேப்பியா தான் இருக்கீங்க. ஆனா ரயானையும், டயாங்கையும் கம்பேர் பண்ணா, ரயான் வந்து டயாங் கூட கம்பேரிசன் கூட பண்ண முடியாது. ஏன்னா டயாங் டோட்டலி வேற. ஓகேவா? டயாங் தான் உங்களுக்கு எல்லாமே. டயாங் தான் உங்களுக்கு ஸ்பெஷல் பெர்சன். என்னதான் ரயான் வந்தாலும் 2 பேருமே கம்பேர் கூட நீங்க பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு கூட அவங்க வந்து ரயான் வந்து ஒர்த் கிடையாது உங்களுக்கு. அப்போ வந்து இது வந்து நீங்க எப்பவோ ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? 3 இயர்ஸுக்கு முன்னாடி டயாங்க விட்டு செப்பரேட் ஆயிருப்பீங்கள்ல, அப்பவே ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. அந்நேரம் உங்களுக்கு வந்து அவன் எவ்வளோ உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு. ஆனா நீங்க வந்து அத அவர்கிட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணதே கிடையாது. அ அம் இந்த மாரி பண்ணதே கிடையாது. நீங்க வந்து எந்த அளவுக்கு அவர வந்து நீங்க அவரோட ப்ரெசன்ஸ வந்து கிரேவ் பண்றீங்க, அந்த மாரி இது பண்ணதே இல்ல. நீங்க நீங்க வந்து எந்த லாஜிக்க வந்து இது பண்ணியிருப்பீங்கன்னா, நெறைய பேர் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அ ஆணும் பொண்ணும் வந்து ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிருவாங்க. உங்களுக்கு என்ன உங்களையும் சின்ன பிள்ளையிலேருந்து அப்படியே சொல்லி சொல்லி எல்லாரும் சொல்லியிருப்பாங்களா? அப்போ உங்களுக்கு என்னன்னா அத ப்ரூவ் பண்ணணும், அத ப்ரூவ் பண்ணணும் அந்த மாரி லாஜிக்லயே இருந்துட்டீங்களே தவிர, உங்களோட ஃபீலிங்ஸ வந்து நீங்க அதனாலேயே நீங்க வந்து அடைச்சு வச்சுட்டீங்க. அப்போ என்ன பண்றீங்க, ஆனா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஏன்னா டயாங் மாரி உங்கள யாருனாலயும் லவ் பண்ணவே முடியாது. உங்கனாலயும் டயாங் மாரி ஒரு பெர்சன வேற எங்கேயுமே பார்க்கவே முடியாது. அப்போ இதெல்லாம் யோசிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாரி டியர்ஸா வருது. இவ்வளோ நாள் நம்ம இத ரியலைஸ் பண்ணவே இல்லையே! தொலைச்சிட்டோமே! அப்டின்ற மாரி உங்களுக்கு டியர்ஸா வருது. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, அ சொல்றீங்க, இப்ப நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன். நான் வந்து டேங் மாரி ஒரு மேன நான் வந்து லூஸ் பண்ணவே மாட்டேன். என்னைய மன்னிச்சிரு நான் வந்து உன்னைய ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ஆனா, நான் வந்து அந்த ஹர்ட்டெல்லாம் வந்து என்னோட லவ்வால நான் திரும்ப ஹீல் பண்ணுவேன். என்னைய வந்து மன்னிச்சிரு. நான் உன்னைய ரொம்ப உன்னோட ஃபீலிங்ஸையும் நான் இக்னோர் பண்ணிட்டேன் அப்படின்னு என்ன பண்றீங்க, நீங்க தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே நீங்க என்ன பண்றீங்க, எந்திரிச்சுட்டு ஆ உங்களோட ரொட்டீன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க கீழ போறீங்க. கீழ போயிட்டு ஆ நீங்க வந்து டேங் வந்து மெசேஜ் போடுறீங்க. ஆ டேய் நம்ம ஒரு கேஃப் இருக்கும்ல, நம்ம ஒரு கஃபேக்கு போவோம்ல, அங்க வந்து என்னைய மீட் பண்ணு. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு. சொல்லிட்டு என்ன பண்றீங்க, உங்க ரூம்லேருந்து எந்திரிச்சு சந்தோஷமா போறீங்க. அப்போ வந்து "வயன்" அப்படின்னு, நான் வந்து ஒரு டிசிஷன் மேக் பண்ணிட்டேன். நான் வந்து என்ன ஒரு ஒரு ஒருத்தவங்க வந்து என்னைய சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்ப நான் வந்து ஒரு சான்ஸ் குடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு. அதோட எங்க அம்மா சொன்னாங்க, "எனக்கு இப்ப தான் நீ என் புள்ள மாதிரி இருக்க. நீ ஒரு கரெக்ட்டான டிசிஷன் தான் எடுத்திருக்க" அப்படின்னு. நீங்க என்ன பண்றீங்க, ஸ்மைல் பண்ணிட்டு வெளிய போறீங்க. அப்போ வந்து அங்கிட்டு வந்து ஜெயாங் வந்து இந்த மெசேஜ பார்த்துருப்பாரு. அவரோட ஐஸே ஒரு மாரி ரெட்டா இருக்கு. நேத்து ஃபுல்லா அழுது அழுது ஒரு மாரி ரெட்டா இருக்கு. அப்ப என்ன என்ன பண்றேன்னா, அவர் வந்து ரொம்ப லேட்டா அழுதுட்டு அப்படியே லேட்டா தான் போயிருப்பாங்க. அப்போ வந்து ம் அப்படியே வந்து அவர் என்ன பண்றாரு, அத பார்த்துட்டு இது பண்ணி வச்சுட்டு, அ அப்படியே திரும்ப ஒரு மாரி லேசியா எந்திரிச்சு பாத்ரூம் போறாரு. அப்பயும் ஒரு மாரி லைஃப்லெஸ்ஸா அந்த மாரி தான் நடக்குறாரு. அப்போ வந்து அ உங்க அம்மா டேங்கோட அம்மா கேட்குறாங்க, "டேய் என்னப்பா ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னு. "இல்லம்மா நல்லா தான் இருக்கேன். நீ எதுவும் கவலைப்படாத" அப்படின்னு. அப்ப என்ன பண்றாரு, அத இது பண்ணிட்டு அவங்க அம்மாவும் ஓகே புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ சம்திங் நடந்திருக்கு. அவனா சொல்ற வர நம்ம எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்றாங்க, இது பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து ம். டயாங்கும் என்ன பண்றாரு, அங்க போறாரு. பார்த்தா நீங்க வந்து அவ்ளோ செம்ம அழகா ஒரு மாரி வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிட்டு சூப்பரா இருக்கீங்க. அத பார்த்தோனே அவர் ஹார்ட் வந்து ஸ்கிப் ஆகுது. ஆனா, அவருக்கு வந்து அந்த நேத்து நைட்டு பார்த்தது, நேத்து ஈவினிங் போல பார்த்தது வந்து ஞாபகம் வந்துருச்சு. அத பார்த்தோனே எப்படியும் அவ நமக்கு இல்லல அப்படின்னு ஒரு ஃபோர்ஸோட ஸ்மைல் இது பண்ணிட்டு, டயாங் வந்து போறாரு. பார்த்தா நீங்க என்ன பண்றீங்க, கைய வச்சுட்டு வேவ் பண்றீங்க, இந்தா தான் இருக்கேன் அப்படின்னு. அதோட போனோனே போயிட்டு, சொல்லு ஏதோ என்ட்ட சொல்லணும்னு சொன்ன" அப்படின்னு.
டே நான் வந்து ஒ ஒரு ஒரு மேன வந்து நான் ஃபோன் பண்ணிட்டேன். எனக்கானவன நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து. "ஓ! அப்படியா? தட்ஸ் குட். நானும் எனக்கானவள கண்டுபிடிச்சிட்டேன்." அப்படின்னு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி சொன்னா நீங்க கொஞ்சம் ஃபீல் பெட்டர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பாரு. அவரோட பெயின மறைச்சுட்டு. இத கேட்டோனே உங்களோட ஸ்மைல் வந்து அப்படியே ட்ராப் ஆயிருச்சு. "நிஜமாவா?" அப்படின்னு. அவரோட ஆமா அப்படின்னு இது பண்றாரு. அப்ப நீங்க வந்து மைண்டுக்குள்ள நினைக்கிறீங்க, அப்போ நம்ம லேட்டா அப்ப அவன் வந்து நம்மள இனிமே லவ் பண்ண போறதில்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்றீங்க, அப்படியே உங்க ஐஸ் ஃபுல்லா அப்படியே கண்ணீரா ஓடுது. ஓட்டு, "அப்ப நீ என்னைய இப்ப லவ் பண்ணலையா?" அப்படின்னு உங்க கொஸ்டின் வந்து அவருக்கு ஷாக் ஆகுது. அவர் என்ன பண்றாரு, அப்படியே பார்த்துட்டு உங்கள ஃபுல் ஷாக்கோட பார்க்குறாரு. பார்த்தா நீங்க திரும்ப என்ன பண்றீங்க, "நீ அப்போ என்னைய லவ் பண்றத நிப்பாட்டிட்டியா?" அப்படின்னு. உட "ஒ அயன்" அப்படின்னு. அட சாரி டே, நான் லேட்டா தான் ரியலைஸ் பண்ணேன். எனக்கு தெரியும் உனக்கு வந்து என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. ஆனா நான் சரியான லூஸு. நான் அந்த அந்த ஃபீலிங் வந்து எனக்குள்ள வந்துரக்கூடாதுன்னு சொல்லி இப்படி இருந்துட்டேன். சாரி டே, இப்ப நான் உன்னைய தொலைச்சுட்டேனா? அப்படின்னு அழுகுறீங்க. ரொம்ப அழுகுறீங்க. டேங் வந்து உங்க பக்கத்துல நின்னுட்டு, உங்க பக்கத்துல வந்துட்டு உங்களோட கண்ணீர வந்து தொடச்சு விடுறாரு. நீங்க என்ன பண்றீங்க, அவர ரொம்ப டைட்டா ஹக் பண்றீங்க. உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஃபுல்லா உங்களோட கைய தூக்கி அவரோட நெக்கு கீழ அந்த மாரி புடிச்சுட்டு, உங்களோட ஹெட்ட வந்து அவரோட ஷோல்டருக்குள்ள அப்படியே ஸ்னக்கிள் பண்றீங்க. பண்ணிட்டு ரொம்ப அழுகுறீங்க. டேங் வந்து இத பார்த்தோனே ஒரு மாரி அவருக்கு ஷாக் ஆயிருச்சு. அவருக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படிங்கிறீங்க. நான் நான் ஒரு வேள உனக்கு டிசர்வ் இல்ல போல. எனக்கு இப்ப தான் தெரியுது. நான் லேட் ஆக்கிட்டேன். எனக்கு ஏன்னா நான் லூசு. நான் அப்பவே நெனச்சிருக்கணும். யோசிச்சு பாரு. யாருக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டும், பார்ட்னரும் ஒரே ஆளுகிட்ட இருந்து கிடப்பாங்க. ஆனா என்னைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. அப்ப டேங்க் வந்து இத பார்த்தோனே ஒரு மாரி அவரோட பெயின்லாம் வந்து ஒரு மாரி போன மாரி இருக்கு நீங்க சொல்றத பார்த்துட்டு. அதோட என்ன பண்றாங்க, அவருக்கு அப்படியே அவரோட இதுலயும் டியர்ஸ் அப்படியே கண்லேருந்து வருது. அதெல்லாம் தொடச்சுட்டு என்ன பண்றாரு, அவரும் உங்கள அப்படியே புடிச்சிட்டு நல்லா ஹக் பண்றாரு. ஹக் பண்ணிட்டு "அழுவக்கூடாது ஒயன்" அப்படின்னு. அவரோட சொல்லு யார் அந்த லக்கியான அந்த கேர்ள் யாரு?" அப்படின்னு. டேங் என்ன பண்ணாரு, அவங்க ஃபேஸ கட் பண்ணிட்டு, "நீ தெரிஞ்சுக்கணுமா?" அப்படின்னு. உடனே நீங்க வந்து மண்டைய மட்டும் இப்படி ஆக்குறீங்க. ம் "அவ தான் என்னோட ஹார்ட்ட வந்து சின்ன குட்டிக்கோண்டா இருக்கும்போதே அவ தான் என்னோட ஹார்ட்ட திருடிட்டு போனவ. அவ தான் என்னோட எப்பவுமே என் கூடவே விளையாண்டுட்டுருக்கிறவ. என் கூட சேர்ந்து படிப்பா. என்னோட சின்ன பிள்ளைலேருந்து என் கூடவே இருந்துட்டா. என்னைய ஒருபோதுமே என்னைய வந்து விட்டுட்டே போனதில்ல. ஈவன் மை வொர்ஸ்ட். அவ தான் என்னோட ஹார்ட்டோட குயினும் கூடவே. ம் அந்த பொண்ண லவ் பண்றத விட்டு என்னால ஸ்டாப் பண்ணவே முடியாது. யாருன்னு தெரியுமா? இந்த பொண்ணு தான். எனக்கு முன்னாடி நின்டு இப்போ அழுதுட்டுருக்கு என்னைய கட்டிப்பிடிச்சுட்டு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இத கேட்டோனே உங்களுக்கு வந்து ஒரு மாரி சிரிப்பா வந்துருச்சு. அவட என்ன பண்றாரு, டியர்ஸ வைப் பண்ணிட்டு, "அழுகக்கூடாது சரியா? நீ அழுதா எனக்கு வலிக்குது." அப்படின்னு. அவட என்ன பண்றீங்க, இது பண்ணிட்டு கண்ணீரெல்லாம் ஃபுல்லா தொடச்சிட்டு, "நான் உன்னைய கஷ்டப்படுத்திட்டேன்ல நெறைய. எனக்கு தெரியும். என்னைய மன்னிச்சிடு" அப்படின்னு. அவட "சரி விடு. அதெல்லாம் நீ அக்செப்ட் பண்ணிட்டல்ல. அதனால போதும்" அப்படின்னு. அவட "ஐ லவ் யூ மை லவ்" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவரு சொல்றாரு, "ஐ லவ் யூ டூ மை லைஃப்" அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து சிரிச்சுட்டு திரும்ப ஹக் பண்றீங்க. அப்போ வந்து அப்படியே உங்களோட அந்த இதெல்லாம் அப்படியே ரொம்ப ஒரு மாரி அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ நாள் அவர் இதுக்கு தானே பொறுமையா இருந்திருப்பாரு. அவர் வந்து உங்கள ஒரு பேஷனேட்டா லவ் பண்ணியிருக்காரு. எந்த சண்டையும் இல்ல, எந்த பொசசிவும் இல்ல, எந்த ஜெலஸும் இல்ல. ஒரு மாரி பேஷனேட்டான லவ் அவரோடது. உங்களுக்கா உங்க ஃபீலிங்ஸ் புரியும். அவங்க அம்மா சொன்னாங்கல்ல, அ "எப்படினாலும் உன்னோடது உன்ட்ட தான் வரும்னு." ஸோ அத அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அவர் திரும்ப கேட்குறாரு, "அப்போ ரயான் என்னாச்சு?" அப்படின்னு. அதோட அவர் உங்கள அப்படியே பார்த்துட்டு, அ "நீங்க அப்போ உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி கேக் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "அப்போ நீ அதனால தான் உன் கண்ணு இப்படி செவந்து போயிருக்கா?" அப்படின்னு. அவரோட டேங் வந்து கீழ இது பண்றாரு. அவரோட "சாரி டேங்கா, எனக்கு அப்போ நான் வந்து ஒரு ரைட் ரைட் மைண்ட் ஸ்டேட்ல இல்ல. அதனால தான் எனக்கு அவன ரெஃப்யூஸ் பண்ண கூட தோணல. நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அதனால தான் வந்துட்டேன்" அப்படின்னு. அவரோட "சரி பரவால்ல விடு. அதான் நீ இப்ப என் கூட இருக்கல. என்னோட எல்லா பெயினுமே வந்து வேனிஷ்ட் ஆயிருச்சு. இப்ப உனக்கு தெரியாது நான் எவ்வளோ ஹேப்பியா இருக்கேன்னு உனக்கு யாருக்குமே இங்க தெரியாது" அப்படின்னு. நீங்க ஸ்மைல் பண்ணிட்டு, அவர் என்ன பண்றாரு, டக்குனு உங்க முன்னாடி வந்து நீல் டவுன் போட்டுறாரு. போட்டுட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன்ல,
நான் வந்து டேட்டுக்குலாம் கூப்பிட மாட்டேன். டைரக்ட்டா மேரேஜ் ப்ரப்போசல் வச்சுருவேன்னு. அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒயன் பி மை லேடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்றாரு. வில் யூ மேரி திஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் யுவர்ஸ் அப்படின்னு. நீங்க வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டு, ரொம்ப ஸ்மைல் ஆயிட்டு, திரும்ப ஹக் பண்ணிட்டு, எ பிக் எஸ் மை லவ் அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. அதோட பார்த்தா அவர் ரொம்ப உங்கள ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்பின் பண்ணாரு. "யா யா நிறுத்து நிறுத்து" அப்படின்னு சொல்றீங்க நீங்க. அதோட பார்த்தா அவர் என்ன பண்றாரு, நீங்க ஷக்கிள் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாரு, உங்கள வச்சுட்டு உங்க அப்படியே இழுத்து ஒரு ஃபோர்ஹெட்ல வந்து ஒரு கிஸ் குடுக்குறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, "உனக்கு தெரியுமா, நான் வந்து உனக்கு தெரியும்ல ஒரு வாட்டி நான் என்னோட இமேஜினரி கேர்ள்ன்னு சொன்னேனே, ஆ நீ கூட ஆண்டனோட அம்மான்னு கூட சொல்லி நான் பேசிகிட்டு இருந்தேன், ஆண்டனோட மம்மின்னு. அப்புறம் நான் எப்போவுமே நீ கூட கேட்பல்ல, யாரை நீ ஸ்டோரியில மென்ஷன் பண்ற? அவளோட கண்ணு, அவளோட எல்லாமே உனக்கு பிடிக்கும். அவளோட இன்செக்யூரிட்டீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய மென்ஷன் பண்ணுவேன்ல, அது எல்லாமே நீ தான். எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி. நான் குடுத்த அந்த லவ்வ எனக்கு நீயும் திருப்பி குடுக்குறல்ல. நீ வந்து எனக்கு ஒரு மாரி என்னோட ட்ரெஷர் நீ" அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்றீங்க, நான் தான் உனக்கு தேங்க் யூ சொல்லணும். இவ்வளோ நாள் நான் இது பண்ணி நீ வந்து அவுட் ஆஃப் லவ்ல இல்லாம இருந்திருக்கல. ஆனா நான் உன்னைய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. ஆனா கண்டிப்பா சொல்றேன், என்னோட லவ்வால நான் கண்டிப்பா உன்னை ஹீல் பண்ண வச்சுருவேன். இவ்வளோ நாள் நான் குடுத்த கஷ்டத்த எல்லாமே, நான் என்னோட லைஃப் ஃபுல்லா உன் கூட தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. தேங் என்ன பண்றாரு, திரும்ப அப்படியே சிரிச்சுட்டு உங்களோட கைய கோர்த்துக்கிறாரு. அ அதுக்கப்புறம் ஒரு டைம் ஸ்கிப் ஓகேவா? இப்ப என்னன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னன்னா வந்து டேங் வந்து வெளிய வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஆப்ரேஷன் ரூம் ஓகேவா? அப்போ வந்து டாக்டர் வராரு. வந்துட்டு "கங்ராச்சுலேஷன்ஸ் யுவர் உங்க ஒய்ஃபும் உங்க பேபி கேர்ளும் வந்து சேஃப்" அப்படின்னு. உங்களுக்கு வந்து இப்போ பேபி கேர்ள் தான் பொறந்திருக்கு. ஓகேவா? மேரேஜ் ஆகி அந்த மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு தான் பிறந்திருக்கு. அப்போ வந்து டேங் என்ன பண்றாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இது பண்றாரு. உங்களோட ப்ரெக்னன்சி வந்து ரொம்ப ரேரா இருந்திருக்கும். ஏன்னா நீங்க வந்து நெறைய நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் வந்து எப்பவுமே உங்கள விட்டுட்டே போல. எப்பவுமே உங்க கூடயே இருந்து உங்கள பத்திரமா பார்த்துருப்பாரு. அப்போ வந்து அவன் என்ன பண்றான், அந்த ரூமுக்குள்ள என்டர் ஆயிட்டு பார்க்குறாங்க. வந்து பேபி வந்து பக்கத்துல தூங்குது. அ அ நீங்களும் அப்படியே படுத்து கிடக்கீங்க. அப்போ என்ன பண்றாரு, டேங் வந்து அப்படியே ஒரு மாரி ஆனந்த கண்ணீரோட வந்து அந்த பாப்பாவ வந்து தூக்குறாங்க. தூக்கிட்டு, "பாப்பா, உங்க அப்பா உன்னைய ரொம்ப லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, எங்களோட லைஃப்ல வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூடா செல்லம்" அப்படின்னு அந்த பாப்பாவ பார்த்துட்டு பேசுறாங்க. பார்த்தா வந்து நீங்க அப்படியே அப்பதான் லைட்டா முழிக்கிறீங்க. பார்த்தோன்னே, இங்க பாரு நம்ம பாப்பாவ பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா காட்டுறாங்க. நீங்களும் என்ன அப்படியே அந்த கிட்ட கொண்டு போங்களா, அவங்கனால எந்திரிக்க முடியாதுல்ல. லைட்டா தானே எந்திரிச்சு நிப்பீங்க. அதனால பக்கத்துல போயிட்டு உங்க ஃபேஸ் கிட்ட வைக்கிறாங்க. வச்சோனே என்ன பண்றீங்க, அப்படியே அந்த அந்த பாப்பாவோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றீங்க. அப்போ வந்து இங்க டேன் கேட்குறாரு, "நீ அவள தூக்கணுமா?" அப்படின்னு. "ஆமா தேங்க. ஆனா பயமா இருக்கே" அப்படின்னு. அட அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன அப்படின்னு என்ன பண்றாரு, கிட்ட வந்துட்டு உங்க பின்னாடி போய் உட்காந்து அந்த அந்த பேபி சீன்ல பண்ணாரா, அது மாரி என்ன பண்றாரு, வச்சுக்கிறாரு. வச்சோனே நீங்க கேட்குறீங்க, "உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்படி தானே நீ இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பண்ண" அப்படின்னு. அப்போ சொல்றாரு, "அது எப்படி நான் மறக்க முடியும்? அப்போ நான் அப்போ வந்து எந்த அளவுக்குலாம் ட்ரீம் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? இதே மாதிரி நம்ம புள்ளையும் இது பண்ணணும்னு. பார்த்தா அது வந்து இப்போ நிறைவேறிருச்சு" அப்படின்னு. அதோட பார்த்தா நீங்க டேங்க பார்த்துட்டு, நான் வந்து ஒரு நல்ல மதரா இருப்பனா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கு வந்து அவரு சொல்றாரு, கண்டிப்பா இருப்ப. இவ்வளோ நாள் நீ என்னையவே ஹேண்டில் பண்ணிட்ட. அதனால உனக்கு வந்து கண்டிப்பா அந்த பாப்பாவையும் உன்னால ஹேண்டில் பண்ண முடியும். நீ வந்து ஒரு பெஸ்ட் மதரா இருப்ப." டேங் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டான்னா, சின்ன பிள்ளையிலேருந்து நீங்க டேங் கூடவே இருந்திருக்கீங்கல்ல, அத வச்சு மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணீங்க, அந்த பாப்பாவ பார்த்துட்டு, "உனக்கு தெரியுமா, உன்னோட அப்பா வந்து என்னோட ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்டும் கூட. என்னோட எல்லா கஷ்டத்துலேயும் சரி, ஹாப்பினஸ்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே இருந்திருக்காங்க. உனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃபாதர் தான் கிடச்சிருக்காங்க" அப்படின்னு பாப்பாவ பார்த்து சொல்றீங்க. அப்போ டேங் என்ன பண்றாரு, இந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப அப்படியே ப்ளஷ் ஆயிட்டு நிற்கிறாரு. பார்த்தா உங்க அம்மா, டேங் அம்மா என்ன இருந்தாங்க, "ஐயோ! எங்க எங்க அது என்னமோ சொல்லுவாங்களே, பேத்தி. பேத்திய பார்க்க வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. வந்துட்டு எல்லாரும் அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே வந்துட்டு கொஞ்சிக்கிட்டு அந்த மாரி இருக்காங்க. பார்த்தா அங்கிட்டிருந்து ஒரு வாய்ஸ் வருது, "கங்ராச்சுலேஷன்ஸ்" அப்படின்னு. பார்த்தா யாருன்னு திரும்பி பார்த்தா ரயான் அப்படின்னு. பார்த்தா வந்து அவன் ஒய்ஃபோட வந்திருக்கான். அவங்க ஒய்ஃபும் வந்து இப்போ ப்ரெக்னென்ட்டா தான் இருக்காங்க. ஒயன் வந்து ரயான வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்பவே பொலைட்டா ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவனும் மூவ் ஆன் ஆயிட்டு, அவனுக்கு கொஞ்சம் சேடா தான் இருந்திருக்கும். ஆனா மூவ் ஆயிட்டான். வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அப்போ வந்து அவங்க 2 பேரும் தான் இப்போ வந்திருக்காங்க. அப்போ இலியானா வரா, "எங்க என்னோட
பிரின்சஸ் என்னை பார்க்க விடுங்க அப்படின்னு மார்கோ வரான். இல்லை இல்லை நான் தான் பார்ப்பேன், பார்ப்பேன், நான் தான் பார்ப்பேன். இல்லை இல்லை நான் தான் பார்ப்பேன். அதோட வந்து டேங் யா 2 பேருமே ஒன்றா பார்த்து தொலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பார்த்தா இலியானா என்ன பண்ணுறா, ஒயன்கிட்ட வந்துட்டு இது உன்னை விட டேங் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவளை டீஸ் பண்ணுறா. நீங்கள் வந்து ஆமாம் ஆமாம் என் புருஷன் ஹாப்பியாக தான் இருக்கான் என் கூட இருக்கனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதோட பார்த்தா அந்த இதுக்கு முன்னாடியே வந்து எப்படின்னா ஓ டே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆமாம் ஆமாம்மா மை டே தான் அப்படின்னு வந்து நீங்கள் இப்போ அதை சொல்கிறீங்க. சொன்னோன்னே பார்த்தா அந்த பாப்பா வந்து அழுவுது. அதோட சரி சரி நான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணணும், அவளுக்கு பசிக்குதான் அப்படின்னு. அவளோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாப்பாவுக்கு பசிக்குதுன்னு சொல்லவும் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் போயிடுறாங்க. நீங்களும் ஃபீட் பண்ண இருக்கீங்க. டேங் தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, எப்பவும் போல் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ வந்து அவங்க 2 பேரையுமே பார்க்குறாரு. இது வந்து என்னோட குயின், இது வந்து என்னோடய பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையுமே பார்த்துட்டு அப்படியே அவரோட ட்ரீம் வந்து நிறைவேறிச்சுல. ஸோ வந்து அதை வந்து அவர் பார்க்குறாரு. ஓகேவா, இது முழுக்க 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 டயாங்கோட பக்கம் இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். எனக்கு தெரில எப்படி இருந்திருக்குன்னு தெரில. நீங்கள் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் கைஸ். அப்புறம் வந்து லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய தடவை உங்ககிட்ட ஏன் இந்த லைக் சப்ஸ்கிரைப் கேட்பனா இல்லைன்னு தெரில, கமெண்ட் தான் கேட்குறேன். ஏன்னா எனக்கு உங்களோட ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அதனால் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, டாடா பாய், லவ் யூ.